பெருமைக்குரிய வழக்கறிஞர் பெருந்தகைகளே, வருங்கால நீதிபதிகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த அற்புதமான மாலை பொழுது வேளையில் நம்முடைய சிறப்புமிக்க த ப்ரோலிட்டட் பிடிஎஸ் குரூப்பின் வாயிலாக அனுதினமும் அதிகாலை 4:45 மணி முதல் 7 மணி வரையிலும் வகுப்பு நடைபெறுகின்றன. அதன் தொடர்ச்சியாக மாலை வேளையில் 6 மணி முதல் 8 மணி வரையிலும் சீனியர் அட்வொகேட்ஸ் மூலமாக சிறப்பு வகுப்பு எடுக்கப்படுகின்றன. அந்த வகையில் இன்றைய மாலை நேர சிறப்பு வகுப்பு தமிழ்நாடு சிஜே மெயின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் செக்ஷன் வகுப்பு எடுக்க வருகை தந்துள்ளவர் நாம் அனைவருக்கும் மிகவும் பரிச்சயமானவரும் நம்முடைய சீனியர் அட்வொகேட் பெருமைக்குரிய வழக்கறிஞர் எஸ் சிவசூரிய நாராயண் சார் அவர்களை த ப்ரோலிட்டட் பிடிஎஸ் குரூப்பின் வாயிலாக வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வெல்கம் சார். அன்புக்குரிய வழக்கறிஞர் சொந்தங்களே, உங்களுடைய ஆடியோ அண்ட் வீடியோ தயவு செஞ்சு மியூட் செய்து கொள்ளுங்க. உங்களுக்கு ஏதாவது வகுப்பு சம்பந்தமான சந்தேகங்கள் ஏற்பட்டால் நீங்கள் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். வகுப்பு இறுதியில் உங்கள் சந்தேகங்களுக்கு தீர்வு காணப்படும். கற்றுக்கொள்ள முயற்சிப்பதும் கற்றுக்கொண்டதை தொடர்ந்து செயலாக மாற்றுவதும் தான் வெற்றியின் ரகசியம் என்று கூறி இன்றைய வகுப்பை இனிதே துவங்குமாறு அழைக்கிறேன். வெல்கம் சார். கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் சார். தேங்க்யூ சார். Thank you, host. Good evening, participants. Good evening. I especially thank Mr. Kalidas for providing this opportunity on behalf of all of you. நேரடியாக கொஸ்டின் செஷன் போயிடலாம். கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்ணிருக்கீங்களா பார்ட்டிசிபென்ட்ஸ்? கொஸ்டின் ஏதோ ஒர்க் அவுட் பண்ணீங்களா? சொல்லுங்க. ஆன்சர் கிடைச்சதா? ஃபுல்லாவே இருக்கு. பார்ட்டிசிபென்ட்ஸ் கொஸ்டின் ஏதோ ஆன்சர் பண்ண முடியுதா? கொஸ்டின் ஆன்சர் ரெடியா இருக்கா? whether constructive liability is implied under section 397 IPC. That was question. Constructive liability ங்க பத்தி 397 ல இருக்கா? Participants? 397 deals with robbery or dacoity with attempt to cause death or grievous hurt. So, at the time of committing robbery or dacoity, the offender, இந்த ஒரு இடத்துல தான் பாத்தீங்கன்னா ஐபிசில அஃபண்டர்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அப்ப இவர் அஃபண்டர் அப்படின்னு இங்க சொல்றாங்கன்னு சொன்னா எப்படி இவர் அஃபண்டர்னு சொல்றாங்க? நீங்க மற்ற இடத்துல எல்லாம் பாருங்க, ஐபிசில மற்ற செக்ஷன்ல எவரி பர்சன் இருக்கும், ஹூம்சோ எவர் இருக்கும், ஹூ எவர் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. நீங்க 299 ஐபிசில பாருங்க, ஹூ எவர். எல்லா செக்ஷனும் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது ஹூ எவர்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனா 397 வரும்பொழுது போதும் அஃபண்டர்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்றாங்க பாருங்க. The offender means already has been dealt with in preceding section. இதனுடைய முந்தைய ஏதோ ஒரு செக்ஷன்ல இந்த அஃபண்டர் பத்தி சொல்றாங்க. அதனாலதான் இங்க வரும்போது அவர் அஃபண்டர் நான் சொல்ல முடியுது. சோ இதுக்கு முந்தைய செக்ஷன்ல அவர் எங்க வர்றாரு, என்ன அஃபென்ஸ்க்கு வர்றாரு பாத்தீங்கன்னா ராபரி ஆர் டெகாய்டி. அதுதான் 397 மார்ஜினல் நோட்டு. 397 எப்படி ஸ்டார்ட் பண்றாங்க? ராபரி ஆர் டெகாய்டி வித் அட்டெம்ப்ட் டு காஸ் டெத் ஆர் கிரீவியஸ் ஹர்ட். சோ எப்ப அந்த அட்டெம்ப்ட்னு கேட்டீங்கன்னா, அட் த டைம் ஆஃப் கமிட்டிங் ராபரி ஆர் டெகாய்டி the offender uses any deadly weapon or causes grievous hurt to any person or attempts to cause death or grievous hurt to any person, the imprisonment with which such offender shall be punished shall not be less than 7 years. பொதுவாக நீங்க ராபரிக்கு டெகாய்டிக்கு இது முன்னால உள்ள செக்ஷன்ஸ் எடுத்து பாருங்க. ராபரிக்கு 390 இருக்கு. When theft is robbery, when extortion is robbery. டெகாய்டிக்கு 391 இருக்கு. ஸோ 397 390 91 உள்ளடக்கியது 97.
இப்ப 91ல என்ன சொல்றாங்க டெக்காய்டி பத்தி சொல்லும்போது 5 or more persons conjointly commit or attempt to commit a robbery, or where the whole number of persons conjointly committing or attempting to commit a robbery and persons present and aiding such a commission or attempt amounts to 5 or more, every person so committing, attempting or aiding is said to commit dacoity. 391ல பாருங்க, அங்க ஒரு லைபிலிட்டி இருக்கு. என்ன லைபிலிட்டி இருக்கு? 5 பேர் அல்லது 5க்கு மேற்பட்ட நபர்கள், 5 or more persons conjointly ஒன்றாக சேர்ந்து commit or attempts to commit robbery. The whole number of persons conjointly committing or attempting to commit robbery and persons present and aiding such a commission. எல்லாரும் சேர்ந்து ராபரி டெக்காய்டி பண்ணலாம், அல்லது யாரோ ஒரு சிலர் ராபரி ஆர் டெக்காய்டி அஃபென்ஸ் கமிட் பண்றாங்க, மற்ற நபர்கள் பர்சன்ஸ் பிரசன்ட் அண்ட் எய்டிங். சோ அந்த பிரின்சிபல் அஃபென்ஸ் கமிட் பண்றதற்கு அது நடைபெறும் பொழுது ஏனைய நபர்கள் அந்த சம்பவ இடத்தில் இருக்கிறாங்க, அல்லது அந்த பிரின்சிபல் அஃபென்ஸை கமிட் பண்றதுக்கு உதவி பண்றாங்க. இப்ப நேரடியாக இந்த மாதிரியான நபர்கள், அந்த குற்றச் செயலில் குற்றம் நடக்கும் பொழுது அங்கு இருந்த நபர்கள், அல்லது அந்த குற்றம் நடைபெறுவதற்கு உதவி புரிந்த நபர்கள், அவங்களும் என்ன சொல்றாங்க? எவ்ரி பர்சன் சோ கமிட்டிங் ஆர் அட்டெம்ப்டிங் ஆர் எய்டிங் இஸ் செட் டு கமிட் டெக்காய்டி. சோ பிரசன்ட்ல இருந்தவரும் சரி, உதவி புரிந்தவரும் சரி, டெக்காய்டிங்கிற அஃபென்ஸை கமிட் பண்ணதாக சொல்லப்படுகிறது. செட் டு கமிட் டெக்காய்டி. சோ யாரோ ஒரு நபர் செய்தாலும் கூட, when or 5 or more persons conjointly doing the act, யாரோ ஒரு நபர் செய்யக்கூடிய செயலுக்கு மற்ற நபர்களும் பொறுப்பாவார்கள். ஐபிசியில பாத்தீங்கன்னா பொதுவாக லயபிலிட்டின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வயகரஸ் லயபிலிட்டி, கன்ஸ்ட்ரக்டிவ் லயபிலிட்டி அண்ட் அப்சல்யூட் ஆர் ஸ்ட்ரிக்ட் லயபிலிட்டி, 3 விதமான லயபிலிட்டி இருக்கு. Vicarious liability or joint liability. Vicarious liability or joint liability and constructive liability, absolute liability or strict liability. So liability 3 விதமாக பிரிக்கப்படுது. இதுல அப்சல்யூட் ஆர் ஸ்ட்ரிக்ட் லைபிலிட்டிங்கிறது வந்து இந்தியன் கிரிமினல் லால வந்து அப்ளிகபிளா இல்லையாங்கிறது ஒரு பெரிய டிபேட்டபிள் இஷ்யூ தான். ஆனா ஜாயிண்ட் லைபிலிட்டி ஆர் வைகரஸ் லைபிலிட்டிங்கிறத நீ செக்ஷன் 34ல பார்க்கலாம். அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்டிவ் லைபிலிட்டிங்கிறத செக்ஷன் எந்த செக்ஷன்ல இருக்கு? கன்ஸ்ட்ரக்டிவ் லைபிலிட்டி 149 deals with constructive liability. Section 34 deals with vigorous liability or joint liability. இப்போ 2 liabilityக்கு என்ன வித்தியாசம்? 34ல வரும்போது ஜாயிண்ட் ஆர் வைகரஸ் லைபிலிட்டிங்கிறோம், 149ல வரும்போது கன்ஸ்ட்ரக்டிவ் லைபிலிட்டிங்கிறோம். 2 ஒரே மீனிங் தானா? ஏன் ஒரே மீனிங்கா இருந்தா 2 செக்ஷன்ல 2 விதமா சொல்றோம்? சோ எப்பொழுதுமே பாருங்க, ஜெனரலி a man cannot made liable for act of others. இதுதான் ஜெனரல் பிரின்சிபிள். a man cannot made liable for act of others. ஒருவர் செய்த செயலுக்கு மற்றொருவரை பொறுப்பாக்க முடியாது. பட் அந்த ஒருவர் செய்த செயல் குற்றச் செயலாக இருக்கும் பொழுது, அந்த குற்றச் செயலை செய்வதற்கு ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்களுக்கிடையே ஒத்த கருத்து இருக்கும் பொழுது, காமன் இன்டென்ஷன், பொதுவான ஒத்த கருத்து இருக்கும் பொழுது, ஒருவர் செய்த செயலுக்கு மற்றொரு பொறுப்பாவார். சோ இது ஜெனரல் ரூலுக்கு ஒரு எக்ஸப்ஷன் தான் வைகரஸ் லைபிலிட்டி ஆர் ஜாயிண்ட் லைபிலிட்டி. அப்படி செக்ஷன் 34ல இதை கலோக்கியலா தமிழ்ல நல்ல சொல்லணும்னு சொன்னா பகராள் பொறுப்புன்னு சொல்லுவாங்க. பகராள் பொறுப்பு, மாஸ்டர் சர்வன்ட் ரிலேஷன்ஷிப், எம்ப்ளாயர் எம்ப்ளாயீஸ் ரிலேஷன்ஷிப், டெனன்ட் லேண்ட்லார்ட் ரிலேஷன்ஷிப். இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ல ஒருவர் செய்யக்கூடிய ஒரு செயலுக்கு மற்றவரும் பொறுப்பாவார். செக்ஷன் 34ல
ஆனா செக்ஷன் 34ல முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா ஷேரிங் ஆஃப் காமன் இன்டென்ஷன்ஸ் எசென்சியல். செக்ஷன் 34ல வைகரஸ் லைபிலிட்டி இருக்கணும்னா ஒருத்தர் செய்த செயலுக்கு மற்றவரை பொறுப்பாக்கணும் சொன்னா அவங்களுக்கு இருந்த ஒத்த கருத்து இருக்கு பாருங்க, அந்த பொதுவான நோக்கம் அல்லது ஒத்த கருத்தை அவர்களுக்குள் பரிமாறிக்கொள்ள வேண்டும். ஷேரிங் ஆஃப் காமன் இன்டென்ஷன் இஸ் எசென்சியல் டு கான்ஸ்டிடியூட் செக்ஷன் 34, தட் இஸ் ஜாயிண்ட் லைபிலிட்டி ஆர் வைகரஸ் லைபிலிட்டி. ஆனா கன்ஸ்ட்ரக்டிவ் லைபிலிட்டி இருக்கு பாருங்க அண்டர் செக்ஷன் 149. செக்ஷன் 34ல வைகரஸ் லைபிலிட்டிக்கு வந்து there are 2 or more, 2 பேர் அல்லது 2 பேருக்கு மேல இருந்தா போதும். பட் 149ல ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் லைபிலிட்டியை கொண்டு வரணும்னா அட்லீஸ்ட் 5. நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் பொறுத்தவரை பேசிக்காவே செக்ஷன் 34 149 டிஃபர் ஆயிரும். 2 ஒன்று கிடையாது. சோ இப்ப பாருங்க, கன்ஸ்ட்ரக்டிவ் லைபிலிட்டினா என்ன, வைகரஸ் லைபிலிட்டினா என்னங்க இப்ப பார்க்கலாம். நீங்க ஒருவர் செய்த செயலுக்கு ஒத்த எண்ணம் அல்லது நோக்கமுடைய ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் தங்களுக்குள் எண்ணங்களை பரிமாறிக்கொண்டால் அது ஜாயிண்ட் லைபிலிட்டி அது பகராள் பொறுப்பு. ஆனா 149ல கன்ஸ்ட்ரக்டிவ் லைபிலிட்டின்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. இந்த கன்ஸ்ட்ரக்டிவ் லைபிலிட்டினா என்ன மீனிங்னா an act or thing inferred, an act or thing inferred does not exist. ஒரு செயல் அல்லது ஒரு பொருள் அனுமானிக்கப்படக்கூடியது இல்லை, does not exist. Though it is expedient for certain legal purpose, சில சட்ட நோக்கங்களுக்காக அவை இருப்பதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். Though does not exist, to presume that the fact exists. இப்போ 149ல பாருங்க, 5 அல்லது 5க்கு மேற்பட்ட நபர்கள் ஒரு பொதுவான நோக்கத்தோடு போறாங்க. பொதுவான திட்டம் அல்லது இலக்குன்னு சொல்லுவாங்க. பொதுவான திட்டம் அல்லது காமன் ஆப்ஜெக்ட் ஆர் டிசைன், பொதுவான இலக்கு அல்லது திட்டம். பொதுவான திட்டம் அல்லது இலக்கு நோக்கி அவங்க செயல்படுறாங்க, ஒரு செயல் செய்யறாங்க, தட் இஸ் ஃபர்பிடன் பை லா. அந்த செயல் சட்டப்படி குற்றம். அந்த குற்றத்தில் உறுப்பினராக இருந்தால் மட்டும் போதும். அந்த குற்றத்தில் ஈடுபடக்கூடிய அந்த அசம்பிளி, அதாவது அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் அந்த செயலை செய்ய வேண்டுங்கிற அவசியம் அல்ல. யாரோ ஒருவர் செய்தாலும் ஏனைய 4 நபர்களும் அல்லது 5 நபர்களுக்கு மேல இருந்தால் ஏனைய அனைத்து நபர்களும் பொறுப்பாவார்கள் யாரோ ஒருவர் செய்த செயலுக்கு. இங்க ஒரு நபர் ஒரு குற்றம் பண்றாரு, ஏனைய நபர்கள் குற்றம் பண்ணவில்லை. பட் சிம்பிளி தே ஆர் மெம்பர் ஆஃப் அன்லாஃபுல் அசம்பிளி. அப்படி என்றால் குற்றம் செய்யாத நபர்களும் அந்த குற்றம் செய்ததாக எடுத்துக்கொள்ளப்படும். அதுதான் நீங்க 391ல எவரி பர்சன் பிரசன்ட் அண்ட் எய்டிங் சச் கமிஷன். முக்கியமானது there must be an unlawful assembly and each and everyone must be the member of the unlawful assembly. 2 இருந்தா போதும். யாரோ ஒருத்தர் செய்யக்கூடிய ஒரு செயலுக்கு அனைத்து பேர்களும் பொறுப்பாயிருவாங்க. சோ செய்யாத செயலுக்கு பொறுப்பாகுதல், இதுதான் கன்ஸ்ட்ரக்டிவ் லயபிலிட்டி. பட் செக்ஷன் 34ல பார்ட்டிசிபேஷன் கிரிமினிஸ் ஏதோ ஒரு செயல் அங்க செய்வாங்க. செக்ஷன் 34ல டைரக்டா பிரின்சிபல் அஃபென்ஸ் கமிட் பண்ணிருக்கணுமா எல்லாரும் அப்படின்னு கேட்டா இல்ல, ஏதோ ஒரு செயல் செய்வாங்க. அது பிரின்சிபல் அஃபென்ஸ் அல்லது இன்டெண்டட் கிரைம்னு சொல்லுவாங்க. எந்த குற்றத்தை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்படுகிறார்களோ அந்த குற்றம் செய்யப்படும் அல்லது வேறொரு குற்றம் செய்யப்படும். அதனால செக்ஷன் 34ல பாத்தீங்கன்னா கடைசியில தட் ஆக்ட் அப்படின்னு முடிப்பாங்க. எந்த செயல் செய்யப்பட்டதோ அந்த செயலுக்கு இவங்களுக்குள்ள பொதுவான நோக்கம் இருந்தது, அந்த நோக்கம் ஒருவருக்கு ஒரு பரிமாறிக் கொள்ளப்பட்டது. இன்டெண்டட் கிரைம் அண்ட் ரிசல்டன்ட் கிரைம், எனது நோக்கம் ஒரு குற்றம் செய்ய வேண்டும் என்று, ஆனால் நிகழ்ந்த குற்றம் வேறொரு குற்றம், விளைந்த குற்றம் வேறொன்று.
எந்த குற்றம் விளைவிக்கப்பட்டதோ, எந்த குற்றம் செய்யப்பட்டதோ அந்த குற்றத்திற்கு 34 கீழ் பகரால் பொறுப்பு கோட்பாடு. அதனால பகரால் பொறுப்புல வந்து பார்ட்டிசிபேஷன் இஸ் மஸ்ட், டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி. பட் 149ல பார்ட்டிசிபேஷன் அசம்பிளி இஸ் மஸ்ட். பார்ட்டிசிபேஷன் இன் த கமிஷன் ஆஃப் கிரைம் இஸ் நாட் நெசசரி. ஸோ இப்ப பகரால் பொறுப்புக்கும் கன்ஸ்ட்ரக்டிவ் லயபிலிட்டிக்கும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இது ஒண்ணுதான் வித்தியாசம். ஸோ செக்ஷன் 34ம் 149ம் டோட்டலி டிஃபர்ஸ். ரெண்டும் ஒண்ணு கிடையாது. நமக்கு ஒரு சின்ன குழப்பம் வரும் எப்போதும். ஸோ 149 என்ன நோக்கத்திற்காக பாத்தீங்கன்னா, பர்பஸ் ஆஃப் 149 is for 5 objects mentioned in section 141. 141ல என்னென்ன நோக்கத்துக்காக சொல்லப்பட்டிருக்கோ அந்த நோக்கங்களுக்கு மட்டும்தான் 149 பயன்படுத்த முடியும். பட் 34 அப்படி இல்லை. 34ங்கிறது 149 விட வைடர் ஸ்கோப். 34ல எந்த செயலுக்குனாலும் எடுத்துக்கலாம். எந்த நோக்கத்துக்காக ஒரு செயல் செய்யப்பட்டிருந்தாலும் அது வைகாரஸ் லயபிலிட்டிகளை கொண்டு வர முடியும். பட் 149 அப்படி கிடையாது. 149ல 5 ஆப்ஜெக்ட் சொல்றாங்க, அது 141ல இருக்கு. ஸோ when compared with 149, 34 is having wider scope. சரியா? ஸோ இப்போ வைகாரஸ் லைபிலிட்டிக்கும் கன்ஸ்ட்ரக்டிவ் லைபிலிட்டிக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நம்ம 149ல பார்க்குறோம். ஐபிசியை பொறுத்தவரை கன்ஸ்ட்ரக்டிவ் லைபிலிட்டிங்கிறது வந்து 149ல மட்டும்தான் இருக்குதா அப்படின்னா இல்லை. நம்ம படிக்கிறது எல்லாமே 149ல தான் கன்ஸ்ட்ரக்டிவ் லைபிலிட்டி இருக்கிறதாக படிப்போம். நம்மளுடைய கொஸ்டின் வந்து 397 சம்பந்தப்பட்டது பாருங்க. 397. இப்ப 397ல கன்ஸ்ட்ரக்டிவ் லைபிலிட்டியை பத்தி சொல்றாங்களா இல்லையா? ஏன்னா 391ல கன்ஸ்ட்ரக்டிவ் லைபிலிட்டி இருக்கு. நீங்க எப்படி 149ல ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் லைபிலிட்டியை பாக்குறோமோ அதே மாதிரி 391ல everyone so committing, attempting or aiding is said to have committed dacoity. Said to commit dacoity. அப்படின்னா ஒருவர் செய்த செயலுக்கு மற்றொரு பொறுப்பாகிறாரு அந்த செயல் செய்யாவிடணும். ஸோ இங்க 149 பிரின்சிபல் இங்க இருக்கு. கன்ஸ்ட்ரக்டிவ் லைபிலிட்டிங்கிறது 391ல இருக்கு. ஆனா 397 பாருங்க. 397ல கன்ஸ்ட்ரக்டிவ் லைபிலிட்டி இருக்கா? இதான் நம்மளுடைய கேள்வி. 397ல கன்ஸ்ட்ரக்டிவ் லைபிலிட்டி பத்தி எதாவது சொல்றாங்களா? எப்ப அப்ளிகபிள் பாருங்க. The offender himself committed the act. 391ல உள்ளபடி இல்ல. 391ல என்ன பார்த்தோம்? every person so committing or attempting or aiding, இந்த மூன்றுல எது செய்தாலும் 391ல கன்ஸ்ட்ரக்டிவ் லைபிலிட்டில எல்லாரும் இந்த செயல் செய்ததாக அர்த்தமாயிரும், பொருள் கொள்ளப்படும். ஆனா 397ல வரும் பொழுது the offender himself committed the act and he was vigorously liable under section 397. ஆனா 397 whether it is a substantive offense or not. 34 is not an offense. நல்லா பாருங்க. செக்ஷன் 34 எடுத்து பாத்தீங்கன்னா செக்ஷன் 34 is not an offense. செக்ஷன் 149 is a substantive offense. 149 is a substantive offense. ஆனா 34 is not a substantive offense. It's not an offense. 34ங்கிறது offense கிடையாது. ஆனா 397ல பாருங்க, the 397 does not create any substantive offense. இது ஏதாவது ஒரு offense ஆக அதுல இருக்குதா பாருங்க. ஏன்னா இந்த 397ங்கிறது எதோட ரிலேட்டட்னு பாத்துருங்க. டெக்காய்டியா ராபரி தொடர்புடையது. டெக்காய்டியா ராபரி கமிட் பண்ணும் பொழுது அந்த டெக்காய்டியா ராபரியில் உள்ள நபர் யாரோ ஒருவர் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் என்ன செய்யணும்? uses the deadly weapon. uses the deadly weapon. அதுதான் 397. 397ல பாருங்க,
At the time of committing robbery or dacoity, the offender uses any deadly weapon or causes grievous hurt to any person. So, இந்த offender வந்து deadly weapon யூஸ் பண்ணணும். ஆனா நீங்க அங்க முன்னால் உள்ள செக்ஷன்ல பாருங்க, 390 இருந்தே பாருங்க. டெக்காய்டின்னு சொல்லும் பொழுது அங்க செயல் செய்யணும் கட்டாயம் இல்லை. ஆனா இங்க 397ல ஒருத்தர் கட்டாயமாக ஒரு செயல் செய்யணும். அதுவும் என்ன செயல்னு கேட்டீங்கன்னா, யூசஸ் டெட்லி வெப்பன். அப்ப யூசஸ் டெட்லி வெப்பன்ங்கும் பொழுது the imprisonment with which a offender shall be punished shall not less than 7 years. யாருக்கு shall not less than 7 years punishment கொடுக்கணும்? 397ல one who the offender uses the deadly weapon. யார் அந்த குற்றச் செயலில் டெட்லி வெப்பன் யூஸ் பண்ணாங்களோ அவங்களுக்கு shall not be less than 7 years punishment கொடுக்கணும். அப்போ what about others? மற்றவங்களுக்கு இந்த செக்ஷனே 2 விதமாக பிரிக்குது அஃபண்டரை. ஒன்னு, the person who does not use any deadly weapon and the person who uses deadly weapon. ரெண்டாக பிரிக்குது 397. யாரெல்லாம் டெக்காய்டி ஆர் ராபரியில வெப்பன் இல்லாம பிரசன்ட் ஆனாங்களோ அல்லது அஃபென்ஸ் கமிட் பண்ணாங்களோ அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் 397 கிடையாது. யாரெல்லாம் அந்த டெக்காய்டி ஆர் ராபரியில டெட்லி வெப்பன் யூஸ் பண்ணாங்களோ அவங்களுக்கு மட்டும் shall not be less than 7 years பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்போ ஒருத்தர் ஒரு வெப்பன் யூஸ் பண்றாருன்னா வெப்பன் யூஸ் பண்ணாதவருக்கும் அதே பனிஷ்மெண்டா? 397 அப்படியே சொல்றாங்க. அப்போ வாட் அபவுட் கன்ஸ்ட்ரக்டிவ் லைபிலிட்டி? கன்ஸ்ட்ரக்டிவ் லைபிலிட்டினா நீங்க என்னன்னா அங்க பாத்துக்கலாம். 391ல இருக்கு. 391ல ஒருவர் செய்த செயலுக்கு எல்லாரும் பொறுப்பு. ஒருவர் செய்த செயலுக்கு என்ன தண்டனையோ அதே தண்டனை மற்றவர்களுக்கும். ஆனா 397ல ஒருவர் செய்த செயல் என்பது கொடும் ஆயுதங்களை பயன்படுத்த வேண்டும். அப்படி பயன்படுத்திய நபருக்கு shall not be less than 7 years பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு சொன்னா மற்றவங்களுக்கு இந்த 397 கீழே பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியாது. ஒருவர் ஆயுதத்தை பயன்படுத்தினார் என்பதற்காக எல்லோரும் ஆயுதத்தை பயன்படுத்தினார்கள் என்று பொருள் கொள்ள முடியாது. அதுதான் 397. அப்ப என்ன பண்றது? அதனாலதான் சொன்னேன் 397 is only a rider to 394. 397 IPC is a rider to 394. 397 does not create any substantive offense. It is a complementary section to section 392 and 94. It's only a complementary section to section 392 and 94. Because 397 does not create any specific substantive offense. 392, 95ல இருக்கிற ஒரு அக்கரன்ஸ், ஒரு கிரைம்ல யாரோ ஒருத்தன் வெப்பன் பயன்படுத்திட்டான்னா அவன் 397ல liable to be punished shall not be less than 7 years. ஆனா மற்றவங்களுக்கு எல்லாம் அது 392 ஆர் 95ல என்ன பனிஷ்மெண்ட் இருக்கோ அந்த பனிஷ்மெண்ட் மட்டும் தான் கொடுக்க முடியும். அப்படின்னு சொன்னா இங்க கன்ஸ்ட்ரக்டிவ் லைபிலிட்டி என்ன ஆச்சு? செக்ஷன் 397ல கன்ஸ்ட்ரக்டிவ் லைபிலிட்டியை பத்தி சொல்லியிருக்காங்களா? பனிஷ்மெண்ட்ஸ் புரியுதா? பனிஷ்மெண்ட்ஸ் சொல்லுங்க. இப்ப கன்ஸ்ட்ரக்டிவ் லைபிலிட்டி இதுல வருதா? ஒருவர் செய்த செயலுக்கு எல்லோரும் பொறுப்பு. No, sir. So, section 397 does not deal with the constructive liability. Constructive liability கிடையாது. சரிதா? சரி, செக்ஷன் 34 149 இன்வோக் பண்ண முடியுமா? 397ல உள்ள அக்யூஸ்ட் 397 ஏன் முடியாது? It clearly says எதை யூஸ் பண்ணாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் அந்த பனிஷ்மென்ட் தெளிவா கொடுத்தாங்க. சோ
நம்ம ரிவோக் பண்ண முடியாது. So 34,149 charge கூட the offender who uses the weapon other than the offender who uses the deadly weapon க்கு வந்து சார்ஜ் பண்ண முடியாது. 34,149 கூட சார்ஜ் பண்ண முடியாது. 397 யாரை சார்ஜ் பண்றீங்களோ அவங்களுக்கு தவிர மற்றவங்களுக்கு 34,149 ரெட் வித் 397 கூட சார்ஜ் பண்ண முடியாதுங்கிறாங்க. ஏன்னா இது ஒரு ஸ்பெசிபிக்காக கன்ஸ்ட்ரக்டிவ் லயபிலிட்டி இல்லாமல் உருவாக்கப்பட்டுள்ள ஒரு செக்ஷன். சரியா? இதுக்கு 2 கேஸ்ல இருக்கு, குறிச்சிங்க. So the individual act of the offender, under section 397, the individual act of the offender under section 397 does not make his fellow miscreants liable under section 397. And section 34 and 149 have no application to the case covered under section 397. Have no application to the case covered by section 397 IPC. Case law Paramjit, PARAMJIT, Paramjit Singh, Western State of Rajasthan, 2001, Criminal Law Journal, page 757, within bracket Rajasthan. அடுத்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் பூல் குமார், PHOOL, பூல் குமார் versus Delhi administration. பூல் குமார் versus Delhi administration. AR 1975. Supreme Court. செல்வராஜ் சொல்லுங்க செல்வராஜ். ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கதா வருது. ஓகே. AR 1975 Supreme Court, page 905. 905. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிந்தது. செகண்ட் கொஸ்டின் போலாமா? எஸ் சார். கொஸ்டின்ல ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்கு. எப்பவுமே ஆன்சர் பண்றது ஈஸி, கொஸ்டின் ஃப்ரேம் பண்றது கஷ்டம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து பார்த்தா கொஸ்டின் ஃப்ரேம் பண்றது தான் கஷ்டம், ஆன்சர் வெரி வெரி ஈஸி. நீங்க மாத்தி சொல்லுவீங்க. பதில் சொல்றவனுக்கு பதில் சொல்றது கஷ்டம், கேள்வியை ஃப்ரேம் பண்றவனுக்கு கேள்வியை ஃப்ரேம் பண்றது கஷ்டம், அவ்வளவுதான். இப்ப ரெண்டாவது கொஸ்டின்ல டாக்ட்ரின் ஆஃப் double jeopardy attracts when a person is prosecuted for offense under section 420 IPC after he had been acquitted for the same transaction on different facts under section 138 அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இப்ப இதை கொஞ்சம் மாத்திக்கிட்டீங்கன்னா கொஸ்டின் பர்ஃபெக்டா இருக்கும். When a person is prosecuted for offense under section 138 Negotiable Instrument Act and acquitted, first 138 Negotiable Instrument Act la he was prosecuted and case was ended in acquittal. Next வந்து such a person can be prosecuted under section 420 IPC for the same transaction on different facts.
138 நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட்ல முதல்ல ப்ராசிக்யூஷன், அந்த நபர் வந்து அதுல விடுதலையாடுறாரு. அதே நபர் மீது அந்த வழக்கினுடைய நடவடிக்கையில் உள்ள வேறு ஒரு பொறுமைக்காக 420 IPC கீழே ப்ராசிக்யூட் பண்ண முடியுமா? வாட் அபவுட் த டபுள் ஜேபார்டி? சார் அதர் பேக்டுக்காக பண்ணலாம் சார். சார். வேறொரு பேக்டுக்கு தானே, பேக்ட் வேற தானே. சேம் டிரான்சாக்ஷன், டிஃபரண்ட் ஃபேக்ட்ஸ். பண்ணலாம். அப்போ வாட் இஸ் மீன் பை டபுள் ஜெபார்டி? அது வராது. பேக்ட் வேற பேக்ட் இல்ல, ஒரே மாதிரியான பேக்டா இருக்கணும், ஒரே நபரா இருக்கணும். சேம் ஃபேக்டா இருந்தா டபுள் ஜெபார்டி தான். சரி, வாட் இஸ் மீன் பை டபுள் ஜெபார்டி? அதாவது ஒரு நபர் 2 வழக்குல தண்டிக்கப்படக்கூடாது. என்ன, ஒரு குற்றம் ஒரு குற்றத்துக்காக இருமுறை ஒரு நபர் தண்டிக்கப்படக்கூடாது. ப்ராசிக்யூட் பண்ணலாமா? அப்போ ப்ராசிக்யூட் பண்ண முடியாது. ஏற்கனவே அதே ஆர்டிகிள் சொல்றாங்க. சொல்லுங்க. 20 சப்கிளாஸ் 2ல சொல்லு சார். ப்ராசிக்யூட்டும் பண்ண முடியாது, பனிஷ் பண்ணவும் முடியாது சார். ஆர்டிகிள் 20 சப்கிளாஸ் 2 வாசிங்க. சிஆர்பிசி 300 வரும் சார். சிஆர்பிசி வர இது சிஆர்பிசி 300ல 2 டைம் வந்து நீங்க ட்ரையல் எடுக்க கூடாதுன்னு சொல்றோம். ஒன்ஸ் கன்விக்ஷன்னா எவிடன்ஸ் பார்ட்டி வரும். எவிடன்ஸ் பார்ட்டி சிபிசி 11 ரெஜுடிகேட்டா. ரெஜுடிகேட்டா செக்ஷன் 11, செக்ஷன் 40, செக்ஷன் 11 சிபிசி, செக்ஷன் 40 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், ஆர்டிகல் 20 சப்கிளாஸ் 2 கான்ஸ்டிடியூஷன், சிஆர்பிசி 300 வேற ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட்ல தான் இருக்கா? இருக்கலாம், நமக்கு தெரியல. ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட பாருங்க, டெஃபினிஷன் கிளாஸ்ல. சரி, கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் 20 சப்கிளாஸ் 2 என்ன சொல்றாங்க? Can I read, sir? Yes, read பண்ணுங்க. Article 20 subclass 2. No person shall be prosecuted and punished for this more than once. Cannot be prosecuted and punished more than once. சரியா? அப்படின்னா என்ன அர்த்தம்? He can be prosecuted but cannot be punished twice. 2 முறை ஒருத்தனை வந்து குற்ற வழக்குல விசாரணைக்கு உட்படுத்தலாம், ஆனா 2 முறை தண்டிக்க முடியாது. அப்படித்தானே பொருள் இருக்கு இல்லையா? No, sir. சொல்லுங்க. Cannot be 2 தடவை ப்ராசிக்யூட் கூடாது, பனிஷ்மென்ட்டும் பண்ண சொல்லிருக்காங்க. அப்படியே சொல்லிருக்காங்க. ப்ராசிக்யூட் பண்ண கூடாது செக்ஷன் 300ல சொல்லிருக்காங்க சார். 300 சிஆர்பிசி இல்லையா? இப்போ ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட் எடுத்துக்கங்க. ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட்ல செக்ஷன் 26 2 சப்கிளாஸ் 26 வரேன். 2 சப்கிளாஸ் 26 இல்ல, ஏன்னா உங்களுக்கு ஆர்டிகல் 20 சப்கிளாஸ் 2வும் ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட்ல உள்ள செக்ஷனும் வந்து வெவ்வேறு விதமான ஒரு ஆங்கிள் நம்மளை யோசிக்க வைக்கும். அது வெவ்வேறு விதமான பெர்ஸ்பெக்டிவ்ல தான் அந்த 2 செக்ஷனுமே உருவாக்கியிருக்காங்க. ஆர்டிகல் 20 சப்கிளாஸ் 2ல என்ன சொல்றாங்கன்னா, cannot be prosecuted and punished twice. My question is,
whether can be prosecuted twice. தண்டனை தானே கொடுக்கப்படாது. 2 முறை ஒரு வழக்கை ஒருத்தர் மீது நடத்தி அவருக்கு தண்டிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அப்ப 2 முறை நடத்தலாமா வழக்க? What is mean by attributes acute, attributes convict? Attributes convict, attributes acute na என்ன? Section 26 Section 26 General Classes Act என்ன சொல்றாங்க பாருங்க. Provisions as to offenses punishable under 2 or more enactments. Section 26 சொல்லும் பொழுது ஒரு குற்றம் 2 சட்டங்களில் குற்றமாக சொல்லப்பட்டிருக்க பொழுது offenses punishable under 2 or more enactments where an act or omission constitute an offense under 2 or more enactments, the offender shall be liable to be prosecuted and punished. Give prosecuted and punished under either or any of those enactments, but he shall not be liable to be punished twice for the same offense. இங்க General Classes Act படி ஆக்டிஃபைஸ் கன்விக்ட் மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கு. அக்யூட்டலை பத்தி சொல்லிட்டாங்களா? ப்ராசிக்யூட்டர் அண்ட் பனிஷ்னா ஆக்டிஃபைஸ் கன்விக்ட். ஆக்டிஃபைஸ் கன்விக்ட் சொல்லியிருக்காங்க. ஆக்டிஃபைஸ் அக்யூட்டல் பத்தி எங்கேயா சொல்லியிருக்காங்களா? சரி, 2 முறை குற்ற வழக்கை கொண்டு போறீங்க. ஏற்கனவே அவர் தண்டனையா இருக்காரு. குற்ற வழக்குக்கு அவனை உட்படுத்தலாம், ஆனா 2வது முறை தண்டிக்க முடியாது. அதுதானே உங்களுடைய ஆர்டிகல் 20 சப்ளாஸ் 3. cannot be prosecuted and punished தான் சொல்றது. can be prosecuted and acquitted. 2வது முறை அவரை அக்யூட்டல் பண்ணிக்கலாமா? 2 முறை அவரை ப்ராசிக்யூட்டே பண்ண முடியாதுன்னு சொல்றீங்களா? 2வது முறை ப்ராசிக்யூட் செய்து தண்டிக்க முடியாதுன்னு சொல்ல வரீங்களா? எதை பத்தி சொல்றாங்க? ஆர்டிகல் 2வது ப்ராசிக்யூட்டே பண்ண முடியாது. 2வது முறை பனிஷ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்களா? ப்ராசிக்யூட்டே பண்ணக்கூடாதுங்கிறாங்களா? கான்ஸ்டிடியூஷன் படி ப்ராசிக்யூட்டே பண்ணக்கூடாதுன்னு தான் சார் சொல்லியிருக்காங்க. பனிஷ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. 2 முறை ப்ராசிக்யூட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா? ஆமா சார், ப்ராசிக்யூட்டர் அண்ட் பனிஷ்மென்ட் தான சார் சொல்லிருக்காங்க. ஆமாங்க, அப்படிதான் சொல்லிருக்காங்க. ப்ராசிக்யூட்டும் பண்ண கூடாது, பனிஷும் பண்ண கூடாதுன்ற மாதிரி தான சார் சொல்லிருக்காங்க. ஆர்டிகல் 20 சப்ளாஸ் 2 சார். அது அந்த அண்டுக்கு என்ன மீனிங் சார்? ஆட்ரிபியூட்ஸ் அக்யூட்னா சார், ஒன்ஸ் அக்யூட்டட்னா செகண்ட் ட்ரையல் வந்து பாடு சார். அதான் சார் மீனிங் அந்த ஆட்ரிபியூட்ஸ் அக்யூட். ஆட்ரிபியூட்ஸ் அக்யூட்ல ஒரு முறை விடுதலை தீர்ப்பு நிலுவையில் இருக்கும் பொழுது ஆஃப்டர் இட்ஸ் அட்டைன் இட்ஸ் ஃபைனாலிட்டி he cannot be prosecuted and acquitted or cannot be convicted or என்ன சொல்ல வராங்க? ஆர்டிஃபிஸ் அக்யூட்ல ட்ரையல் பார்டுன்னு சொல்றாங்க சார். செகண்ட் ட்ரையல் சப்சிக்வென்ட் செகண்ட் ட்ரையல் பார்டுன்னு மாதிரி வருது சார் மீனிங். செகண்ட் ட்ரையல் பார்டுன்னு இருக்கா? நீங்க இப்ப ரெஜுடிகேட்டா சொன்னீங்க செக்ஷன் 11 சிபிசி. செகண்ட் ட்ரையல் பார்டு, அந்த செகண்ட் ட்ரையல் பார்டுமே ரெஜுடிகேட்டால யாருக்கான டிஸ்குவாலிஃபிகேஷன் பேக்கேஜ்னா இட்ஸ் a disqualification for the court, not for the party. 2 விதமா பாத்துக்கணும். ரெஸ்டியூடிகேட்டாவும் எஸ்டோபல் பிரின்சிபல் எடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷன் தான் உண்டு பண்ணும். ரெஜுடிகேட்டா பிரின்சிபல கோர்ட் டிஸ்குவாலிஃபைட் டு ட்ரை அகைன், கோர்ட்டுக்கே டிஸ்குவாலிஃபிகேஷன். பட் எஸ்டோபல் பிரின்சிபல்ல பார்ட்டி இஸ் டிஸ்குவாலிஃபைடு டு வித்ட்ரா ஸ்டாண்ட். சோ இது பார்ட்டிக்கும் கோர்ட்டுக்குமான டிஸ்குவாலிஃபிகேஷனோட வித்தியாசம் செக்ஷன் 11 சிபிசி அண்ட் செக்ஷன் 115 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். அதே மாதிரி ஒரு அக்யூட்டல் இஸ் இன் ஃபோர்ஸ், இட் அப்டைன் இட்ஸ் ஃபைனாலிட்டி, அது இறுதி தீர்ப்பாய் முடிஞ்சு போச்சு. ஆனா
டிஃபரண்ட் செட் ஆஃப் ஃபேக்ட்ஸ் இருந்தால் டபுள் ஜெப்பரடி அட்ராக்ட் பண்ணாது. அது நமக்கு தெரியுது இல்லையா? Are you accept it? Yes, sir. எஸ். அப்ப டிஃபரண்ட் ஃபேக்ட்ஸ் இருந்தா டபுள் ஜெப்பரடி உங்களை அட்ராக்ட் பண்ணாதுன்னு சொன்னா அது எங்க சொல்லப்பட்டிருக்கு? எந்த ஆக்ட்ல சொல்லப்பட்டிருக்கு? வேணும்ல சொல்லணும்ல நீங்க எங்க இருக்குன்னு சொல்லி. அப்படி இல்லைன்னு சொன்னா டபுள் ஜெப்பரடி அட்ராக்ட் பண்ணிடும்ல. நீங்க சேம் ஃபேக்ட்ஸ்னா டபுள் ஜெப்பரடி வில் பி அட்ராக்டட். பட் சேம் டிரான்சாக்ஷன் அண்ட் டிஃபரண்ட் ஃபேக்ட்ஸ், அந்த கொஸ்டினுடைய ஆழமே அதுலதான் இருக்கு. அப்ப டிஃபரண்ட் 300 சிஆர்பிசிலே வந்து சொல்லியிருக்காங்கல்ல சார், டிஸ்டிங்க்ட் அஃபென்ஸா அதுக்கப்புறம் பார்த்தாங்கன்னா அப்ப ஃபார்மல் ட்ரையல் அதை எடுத்துருக்கணும், எடுக்காம விட்டுருந்தாங்கன்னா அதை வந்து அப்புறம் லேட்டரா ட்ரையல் பண்ணிக்கலாம்னு. அதான் ப்ரொவிஷன் என்னன்னு கேட்டேன். Indian evidence act 157 sir. 157 CRPC 300 sir. சிஆர்பிசி 300 சப்க்ளாஸ் 2 சார். Subclass 3 ங்க. பாருங்க, நல்லா பாருங்க. Sir, the person once convicted or accused not to be tried for same offense வருது. ரைட்ல அப்படிதான் சார். It is 300 CRPC. The person once convicted or accused not to be tried for same offense. Sir, Indian Evidence Act, sir, 167. No new trial, improper admission or improper rejection of evidence act. Do not trial. அது வேறங்க, அது இந்த கான்செப்ட் கிடையாது. அது ஒரு வழக்குல வந்து முறையற்ற முறையில் சாட்சியத்தில் சான்றுரையில் சாட்சியத்தை அனுமதிப்பதும், முறையற்ற முறையில் சான்றுரையில் சாட்சியத்தை அனுமதிக்க மறுப்பதும் அப்படி வந்தால் அந்த இரண்டும் இந்த வழக்கில் யாருக்கு நீதி கிடைக்கணுமோ அந்த நீதியை கிடைக்க விடாமல் தடுத்து விட்டால் நியூ ட்ரையல். அது வரைக்கும் நியூ ட்ரையல் கிடையாது, அது வேற. subclass 3 இருக்கு பாருங்க. A person convicted of any offense constituted by any act causing consequences together with such act constitute a different offense. So consequences வந்து ஒரு டிரான்சாக்ஷனுடைய கான்சிக்வன்சஸ் ஒன்றுக்கு மேல பட்டதாக இருக்கலாம். ஒரு கான்சிக்வன்சஸ் ஒரு ஆக்ட்ல ஒரு அஃபென்ஸ் அட்ராக்ட் பண்ணுது. அதே டிரான்சாக்ஷன்ல இன்னொரு கான்சிக்வன்சஸ் இன்னொரு ஆக்ட்ல இன்னொரு அஃபென்ஸ் அட்ராக்ட் பண்ணுது. இதான் செக்ஷன் 300 சப்கிளாஸ் 3. சோ இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல டபுள் ஜெப்பரடி will not be applicable. ஆனா டபுள் ஜெப்பரடிங்கிறத பத்தி 300ல பார்க்கும்போது மார்ஜின் நோட்டை பார்த்தா 300 சிஆர்பிசி மார்ஜின் நோட்டை படிக்கும் போது ஒரு நேரோ வியூல தான் நமக்கு புரியும். உள்ளதை எடுத்து பார்த்தீங்கன்னா சப்கிளாஸ்ல அவ்வளவு விஷயங்களை சொல்லியிருக்காங்க. சரியா? சோ consequences which constituted a different offense from that of which he was convicted. Maybe afterwards, and for the last mentioned offense, if the consequences had not happened, were not known to the court to have happened at the time when he was convicted. Conditions இருக்கு. என்னெல்லாம் கண்டிஷன்ஸ் இருக்கு பாருங்க. அந்த கான்சிக்வன்சஸ் வந்து நடைபெற்றதாக நீதிமன்றத்துக்கு தெரிய வரல, அல்லது அந்த கான்சிக்வன்சஸ் ஃபர்ஸ்ட் ப்ராசிக்யூஷன் நடக்கும்போது நடக்கவே இல்லை. ரெண்டு விதமா எடுத்துக்கணும். இஃப் த கான்சிக்வன்சஸ் had not happened, ஃபர்ஸ்ட் ப்ராசிக்யூஷன் நடக்கும் பொழுது அந்த டிரான்சாக்ஷனின் மூலமாக அந்த குற்றத்தின் மூலமாக ஒரு விளைவு மட்டும் ஏற்பட்டது. அந்த விளைவுக்கு ஒரு வழக்கு. அந்த வழக்கு ended in acquittal or in conviction. கன்விக்ஷன் ஆயிடுச்சுன்னு சொன்னா அதற்கு அப்புறம் அந்த டிரான்சாக்ஷனோட விளைவு வேறு ஒன்று ஏற்படுத்தி அந்த விளைவு வேறொரு பிரிவை உட்படுத்தினால் அட்ராக்ட் பண்ணால் அப்ப டபுள் ஜெப்பரடிங்கிறது அட்ராக்ட் ஆகாது. அல்லது அப்படி ஒரு விளைவு ஏற்பட்டது நீதிமன்றத்துக்கு தெரியாம இருக்கணும், அந்த ட்ரையல் கோர்ட்டுக்கு அதனுடைய நாலேஜுக்கு வராம இருந்திருந்தால் அது எப்ப வந்ததாக நீதிமன்றத்துக்கு சொல்லப்படுகிறதோ அதன் பின்னர்
அந்த இரண்டாவது ஏற்பட்ட ஒரு விளைவு இருக்கு பாருங்க, அந்த விளைவு டிஃப்ரெண்ட் அஃபண்டாக இருந்தால் அதுக்கும் ப்ராசிக்யூட் பண்ணலாம். தோ த கேஸ் வாஸ் என்டர்ட் இன் அக்யூட்டல் ஆர் இன் கன்விக்டட். ஆனா இங்க சொல்லப்பட்டதெல்லாம் கன்விக்டட் தான் சொல்லுவாங்க. எ பர்சன் கன்விக்டட் தான் சொல்லுவாங்க. அக்யூட்டல் ஆயிட்டுனா ப்ராசிக்யூட் பண்ண முடியாதுன்னு அர்த்தம் இல்லை. ஸோ கன்விக்ஷனுக்கு தான் இங்க முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஒரு நபரை 2 முறை தண்டிச்சிடக்கூடாது. அதனாலதான் ஆர்டிஃபீஸ் கன்விக்ட பத்தி மட்டும்தான் சொல்லுவாங்க, ஆர்டிஃபீஸ் அக்யூட்ட பத்தி சொல்ல மாட்டாங்க. நீங்க ஆர்டிகல் 20 சப்கிளாஸ் 3ல என்ன சொல்றாங்க? shall not be punished தான் சொல்றாங்க. ஆர்டிஃபீஸ் அக்யூட் பத்தி இல்ல, ஆர்டிஃபீஸ் கன்விக்ட் பட்ட மட்டும்தான் அதுல சொல்லுவாங்க. ஏன்னா கன்விக்ஷன் தான் ஒருத்தருடைய பர்சனல் லிபர்ட்டியை பாதிக்கும். ஆர்டிகல் 21. ஸோ ஆர்டிகல் 21 பாதுகாக்கிறதுக்கு தான் 20 சப்கிளாஸ் 2. ஸோ பர்சனல் லிபர்ட்டி பாதிக்கப்படக்கூடாது டியூ டு தி கன்விக்ஷன் அகைன் ஃபார் த சேம் அஃபென்ஸ். ஸோ செக்ஷன் 20 சப்கிளாஸ் 2 300 சிஆர்பிசி இதெல்லாம் எதை பத்தி டீல் பண்ணுதுன்னா ஆர்டிஃபீஸ் கான்விக்ட பத்தி தான் டீல் பண்ணும். ஸோ இப்போ டிஃப்ரெண்ட் அஃபென்ஸாக இருந்தால் டபுள் ஜெப்பர்டி will not be applicable though it arises from the same transaction. சரியா? நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? Sure, sir. அடுத்தது பாருங்க, இதுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, நோட் பண்ணீங்க. It will not attract the double jeopardy. ஒரு நிமிஷம். MC Engineering and Technology, MC Engineering and Technology versus Muhammad Salahuddin, MOHD, Muhammad Salahuddin, SALAHUDDIN, Salahuddin Gori, GHORI. MC Engineering and Technology versus Muhammad Salahuddin Gori, 2006 Criminal Law Journal, page 4404, within bracket Andhra Pradesh, AP. சரியா? மூணாவது क्वेश्चन போலாமா? participants, Sir, ஒரு டவுட். இப்போ நமக்கு கொடுத்த சொல்லுங்கம்மா. இப்ப நமக்கு கொடுத்தீங்களா செகண்ட் கொஸ்டின், இதுல வந்து இப்போ என்ஐ ஆக்ட்ல வந்து அக்யூட்டல் பண்ணிட்டாங்க. இப்போ இதுக்கு 420 கீழே கன்விக்ஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இப்ப 300 பிரகாரம் நம்ம நாட் டபுள் ஜியோ பாடி வராதுன்னு சொல்லி நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம் அந்த ஜட்ஜ்மெண்ட். ஆமா ஆமா ஆமா. எஸ், தேங்க்யூ. ஓகே, நெக்ஸ்ட் சார் ஒரு சார் இப்போ இது கன்விக்டட் 138 படி அவர் கன்விக்ட் பண்ணியிருந்தாலும் அப்ளிகபிள் இல்லையா சார்? இது டபுள் ஜே படி அப்ளிகபிள் ஆகாது இல்லையா? கன்விக்ட் ஆயிருந்தாலும் ஆஃப்டர் செக்ஷன் 303. ஓகே. Next question. Possession of property obtained by cheating. Mode of obtaining the property அப்படின்னு பாருங்க. Possession of a property obtained by cheating be treated as stolen property in terms of section 410 IPC 1860. So
ஒரு சொத்தினுடைய அனுபவத்தை மோசடியின் மூலமாக அல்லது ஏமாற்றுதல் மூலமாக பெற்றால் அந்த ப்ராப்பர்ட்டி செக்ஷன் 410 படி திருட்டு சொத்தாகுமா? ஒர்க் அவுட் பண்ணிருக்கீங்களா பார்ட்டிசிபென்ட்ஸ்? What is mean by stolen property? Stolen property இது செக்ஷன் 410 ஐபிசில ஒரு டெஃபினிஷன் கொடுக்குறாங்க. சொல்லியிருக்காங்க ப்ராப்பர்ட்டி த பொசஷன் whereof has been transferred by the theft or by extortion or by robbery and the property which has been criminally misappropriation or in respect of which criminal theft of trust has been committed is designated as stolen property. அவ்வளவுதானே? அப்போ எந்த மோட் அண்ட் மெத்தட்ல அந்த ப்ராப்பர்ட்டியோட பொசிஷன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் பாருங்க. தெஃப்ட், எக்ஸ்டோர்ஷன், robbery, criminal misappropriation or breach of trust. There are 5 modes and methods through which a property and possession whereof is transferred from one to another. It is called as stolen property in terms of section 410 IPC. What about the cheating? 411 சொல்றாங்கல்ல சார். 411 என்ன சொல்றாங்க? Dishonestly receiving stolen property and 411 வேறங்க. ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டினா என்ன? ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி எதெல்லாம் ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டின்னு சொல்றாங்கன்னா, ப்ராப்பர்ட்டி த பொசிஷன் whereof has been transferred by what means or method? Theft, extortion, robbery and criminal breach of trust and criminal misappropriation. இந்த 5 வகையான குற்றங்களின் மூலமாகத்தான் ஒரு சொத்தினுடைய அனுபவம் ஒருவத்திலிருந்து இன்னொருத்தருக்கு மாறணும். மாறினால் அந்த சொத்துக்கு பேர் திருட்டு சொத்து. சீட்டிங்க பத்தி சொல்லிருக்காங்களா? சொல்லுங்க. சொல்லுங்க சார். சீட்டிங்க பத்தி fraudulently இல்லனா dishonestly-ஆ வச்சிருந்தாருன்னா சார் சீட். fraudulently dishonestly செக்ஷன் 2425ல போய் பார்க்கணும் நம்ம டெஃபினிஷன் நம்பர்ல. சீட்டிங்கிற ஒரு அஃபென்ஸ் மூலமாக ஒரு ப்ராப்பர்ட்டியினுடைய பொசிஷனை ஒருத்தர் இருந்து மற்றவருக்கு டெலிவரி ஆயிடுச்சுன்னு சொன்னா that property be treated as stolen property or not in terms of section 410 IPC. இதான் கேள்வி. சார் 410 படி பார்த்தா வராதுன்னு தான் சார் தோணுது. ஏன்னா அந்த 410 படி பார்த்தா வராது. அதான் உண்மை. நம்ம ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டினா சீட்டிங் மூலமா ஒரு ப்ராப்பர்ட்டி வந்தா அதுவும் ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டின்னு நினைச்சிடக்கூடாது. ஏன் இந்த சீட்டிங்கை மட்டும் இந்த இடத்துல விட்டுட்டாங்க? ஏதோ ஒரு காரணம் இருக்கணும்ல. 415 ஸ்பெசிபிக்கா சீட்டிங் பத்தி சொல்லுங்க இல்லையா சார்? சீட்டிங்கை பத்தி அங்க சொல்லட்டுங்க. ஒவ்வொரு செக்ஷனும் சொல்லுங்க. கிரிமினல் மிஸ்அப்ரோபிரியேஷன் ஒரு செக்ஷன் சொல்றாங்க, கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் பத்தி ஒரு செக்ஷன் சொல்றாங்க, தெஃப்ட், எக்ஸ்டார்ஷன், ராபரி, இது எல்லாத்துக்கும் தனித்தனி செக்ஷன் இருக்கு. நான் இல்லைன்னு சொல்ல வரல. சீட்டிங்கும் தனியா ஒரு செக்ஷன் இருக்குது. பட் 410ல சீட்டிங் மூலமாக பெறப்பட்ட ஒரு ப்ராப்பர்ட்டியை ஏன் ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம்? இப்ப ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி இல்லைன்னு ஒரு முடிவுக்கு நம்ம வந்துட்டோம். 410 படி சீட்டிங் மூலமாக ஒரு ப்ராப்பர்ட்டியோட அனுபவத்தை ஒருவரிடமிருந்து மற்றவருக்கு மாற்றினால் has been transferred. சீட்டிங் படி டெக்காய்டி பத்தியும் சொல்லல சார். எது? டெக்காய்டியும் வரல சார். when theft becomes robbery, when theft becomes dacoity. dacoity தாங்க மூலம். அதுல தான் நீங்க எடுத்துக்கணும். ஆனா டெக்காய்டிங்கிற வார்த்தை இங்க யூஸ் பண்ண அவசியம் இல்லை. அப்படி பார்த்தா ராபரி, இந்த ராபரியை சொல்லியிருக்காங்க, டெக்காய்டியை விட்டுட்டாங்க. எப்போ ஒரு தெஃப்ட் ஒரு ராபரியாக மாறும்?
ஒரு தெஃப்ட் எப்ப எக்ஸ்ட்ராஷனாக மாறும்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டுல ஏதோ ஒன்று இருந்தால் அது டெக்காட்டியாவை மாறிடும். 5 or more 5%. அவ்வளவுதான். அதனால டெக்காட்டி தனியா சொல்லியிருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் சீட்டிங்கிறது வந்து டிஃபரெண்ட் அஃபென்ஸ். சி offenses are classified into offense, different offense, distinct offense, same offense, cognate offense. இப்படி 5 வகையாக அஃபென்ஸை பிரிக்கிறான். offense classified into same offense, similar offense, different offense, distinct offense, and cognate offense. What is meant by cognate offense? Cognate offense என்ன? ஏன்னா நீ செக்ஷன் 30 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல பாத்தீங்கன்னா தொடர்பு பட்டவா முடிவு பெறாத குற்றம், அது இன்ஹுகேட் அஃபென்ஸ். இன்னொரு அஃபென்ஸ் இருக்கு, அதை வேணா சேர்த்துங்க. இன்ஹுகேட் அஃபென்ஸ். நீ செக்ஷன் 20 நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட பாருங்க, அதுல இன்ஹுகேட் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும். முழுமை பெறாத குற்றங்கள், கான்ஸ்பிரசி, அப்பட்மெண்ட், இதெல்லாம் வந்து ப்ரிப்பரேஷன், இதெல்லாம் முழுமை பெறாத குற்றங்களாக சில நேரங்கள் இருக்கும். சில நேரங்களில் தட் இட் செல்ஃப் கான்ஸ்பிரசி பர்சேஷன் அஃபென்ஸ், ப்ரிப்பரேஷன் பர்சேஷன் அஃபென்ஸ். சில நேரங்கள் அந்த ப்ரிப்பரேஷன் கான்ஸ்பிரசி இன்ஹுகேட் அஃபென்ஸாக இருந்தா கூட அது இட் செல்ஃப் an அஃபென்ஸாக மாறிடும். பட் இன்ஹுகேட் அஃபென்ஸ்ங்கிறது முழுமை பெறாத குற்றங்கள் பார்க்கும் பொழுது கோகனட் அஃபென்ஸ்ங்கிறது இன்ஹுகேட் அஃபென்ஸ் ஒன்றல்ல. கோகனட் மீன்ஸ் COGNAT, கோகனட் ஒரே வகையை சார்ந்தது, ஒரே இனத்தை சார்ந்தது. theft, extortion, robbery இதெல்லாம் ஒரே இனம். நீங்க தெஃப்டையும் கிரீவியஸ் கத்தியும் ஒன்னாக ஒரே இனம் சொல்ல முடியுமா? தெஃப்டையும் மர்டரையும் ஒரே இனம் சொல்ல முடியுமா? there are distinct offenses. ஒன்றுக்கு வந்து எந்த வகையிலையும் அது பொருந்தாது. அந்த மூலக்கூறுகளும் இந்த குற்றத்தினுடைய மூலக்கூறுகளும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பே இல்லாம இருக்கும். entirely different elements. So it is called as distinct offenses. But cognate offense சொன்னா theft, extortion, robbery எடுத்துங்க எக்ஸாம்பிள். இதுதான் ஒரே வகையை சார்ந்த ஒரே இனத்தை சார்ந்த குற்றங்கள். ஸோ theft, extortion, robberyக்குள்ளேயே டெக்காட்டி இருக்கும். அதனால அதெல்லாம் ஒரே இனத்தை சேர்ந்தவையா மாறிடும். பட் வாட் அபவுட் த சீட்டிங்? சீட்டிங்கும் theft, extortion, robbery, டெக்காட்டி ஒண்ணா? சீட்டிங்ல என்ன வேணும்? சீட்டிங்ல என்ன வேணும்? டிசப்ஷன் வேணும், இன்டியூஸ்மெண்ட் வேணும், வேற எதுவுமே வேண்டாம். நான் உங்களை பார்க்காமலே உங்களை சீட் பண்ண முடியும். எத்தனை சைபர் கிரைம் கேஸ் பாக்குறோம். fraudulently or dishonestly induces. அவ்வளவுதான். எக்ஸ்டார்ஷன் ராபரியில அச்சுறுத்தி பறித்தல்ங்கிறான். எங்க எக்ஸ்டார்ஷன்ல உங்களுக்கு காசிங் த ஃபியர் இன் த மைண்ட் ஆஃப் த விக்டிம், அது வேணும். அதுவும் இதுவும் ஒரே அஃபென்ஸா பார்த்தா இல்ல. சோ அதனால நீங்க டெக்காய்டி சொல்ல நினைக்க வேண்டாம். டெக்காய்டி, தெஃப்ட், எக்ஸ்டார்ஷன் ராபரிக்குள்ள வந்துரும். பட் சீட்டிங் மட்டும் 410ல இல்ல. இப்போ உதாரணம் சொல்றேன் பாருங்க. ஒரு திருட்டுக்கு ஒரு ஆட்டை ஒருத்தன் திருடுறான், சரியா? மட்டன் ஆட்டை திருடுறவன் என்ன செய்றான்? ஆட்டை கொல்றான். சோ மட்டன் அப்டைன்டு பை ஸ்டீலிங் a sheep, stealing and killing a sheep. சரியா? இப்ப அந்த மட்டன் ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டியா இல்லையா? ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி தான் சார். எப்படி? அந்த மட்டன் அந்த ஆட்டில் இருந்தான் வருது. சரி, ஒரு கோல்ட திருடுறான், கோல்ட் ஆர் சில்வர், அதை உருக்கிடுறான். தட் இஸ் நோன் அஸ் இங்காட், INGOT, ingot of silver, ingot of gold. By way of melting gold or silver, உருக்குறதன் மூலமாக உருவ அமைப்பு இல்லாமல் அந்த தங்கமும் வெள்ளியும் மாறிடும், ஆர்னமெண்ட்ஸா இருக்காது.
ஸோ நீங்க எப்படி மட்டன் வந்து ஆட்டை திருடுனதுனாலதான் மட்டன் வந்து ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டின்னு சொன்னீங்களோ, அதே மாதிரி மெல்டிங் ஆஃப் கோல்ட் ஆர் சில்வர் அண்ட் பிகம் அண்ட் இன்காட், இட் இஸ் ஆல்சோ ஏ ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி. ஸோ ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டிக்கு என்ன வேணும்னு கேட்டீங்கன்னா, mere change of form of property, mere change of form of property, Property transfer. அது டிரான்ஸ்ஃபர் இல்லை, ஃபார்ம் ஆஃப் அந்த ஃபார்ம், அது வடிவத்தை மாத்துறாங்க சார். எந்த ஒரு பொருளை திருடப்பட்டதோ திருடப்பட்ட பொருளுடைய வடிவம் மாற்றப்படுது. ஊர்க்கப்பட்ட தங்கமாகவோ ஊர்க்கப்பட்ட வெள்ளியாகவோ மாறுது, அல்லது ஆடை வந்து மட்டன் வைக்கிறதா. So, change of form does not alter the position of the character of the stolen property. சார் இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி வித்துட்டு அதுல காசு வந்து அந்த காசும் ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி, அந்த கேஷ் வந்து ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டியா சார்? நல்ல கொஸ்டின். அது ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி இல்லன்ட்டான். ஒரு கேஸ்ல இருக்கு, வேணா குறிச்சிங்க சார். அப்போ மட்டன் வந்து ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டியா இருக்கும்போது ஏன் சார் கேஷ் இருக்க கூடாது? இந்த ஜட்ஜ்மெண்ட்டை படிங்க. இந்த கேள்வி யாராவது கேட்பீங்க நினைச்சா இன்ஸ்டன்டா கேட்டீங்க. மணி ரிசீவ்டு as a result of selling the stolen property. Money received as a result of selling the stolen property would not be a stolen property. அந்த ஜட்ஜ்மெண்ட் எடுத்து பாருங்க. ராம் நாராயண், RAM NARAIN, Ram Narayan versus Central Bank of India. Central Bank of India Limited, 1953, Criminal Law Journal, page 744. சரியா? சோ ஏன் ரெண்டுக்கு இந்த டிஸ்டிங்விஷன்ங்கிறத அந்த கேஸ்ல பார்க்கணும். சைட்டேஷன் மட்டும் ரிப்போர்ட் சொல்லுங்க சார். வரேன். சைட்டேஷன். ராம் நாராயண், RAM NARAIN, Narayan versus Central Bank of India Limited. Central Bank of India Limited, 1953, Criminal Law Journal, page 744. நீங்க ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டிங்கிறத நீங்க 410லயும் கொண்டு வரலாம், நீங்க போட்ட மாதிரி 412லயும் கொண்டு வரலாம். பட் 410ல டெக்காட்டிக்கான ப்ராப்பர்ட்டி ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டின்னு சொல்ல முடியாதுங்கிற சொல்ல முடியும். பட் எதற்காக 412ல வந்து அதை ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி தனியா வைக்கிறாங்கன்னா, தெஃப்ட், எக்ஸ்டார்ஷன், ராபரி அதனுடைய கார்பரேட் அஃபென்ஸ் தான் டெக்காய்டி. பட் இந்த மூன்றுக்கும், தெஃப்ட், ராபரி, எக்ஸ்டார்ஷனுக்கும் டெக்காய்டிக்கும் பனிஷ்மெண்ட் பாருங்க. டெக்காய்டிக்கு அக்ரவேட்டட் பனிஷ்மெண்ட் இருக்கும். சோ டெக்காய்டி இஸ் எ aggravated form of theft, aggravated form of extortion, aggravated form of robbery. ரொம்ப கொடூரமா இருக்கும். டெக்காய்டி பண்றதுக்கும் திருடுறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாருங்க. ஒரு மனிதனுடைய ப்ராப்பர்ட்டி போனா பரவாயில்ல, ஒரு மனிதனுடைய உயிரும் போயிடும். எங்க டெக்காய்டில, தெஃப்ட்ல அவனை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அவனை சந்திக்காமலே the offender can commit the offense of theft. ஸோ அங்க உயிருக்கு உத்தரவாதம் இருக்கு. அங்க டெக்காய்டில சில நேரத்துல உயிர் போயிடும், ஆர் கிரீவியஸ் கட் ஏற்படும். சோ ஒருத்தனுடைய பொருளை புடுங்குவதற்கு, பொருளை அபகரிப்பதற்கு, பறிப்பதற்கு மரணத்தையும் உண்டு பண்றான் ஒருத்தன். சோ இட்ஸ் an aggravated form of theft, extortion or robbery. அதனால என்ன பண்ணாங்கன்னா, ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டில வரும்போது டெக்காய்டியை பத்தி சொல்லாட்டா கூட 410ல தனியா ஒரு ப்ரொவிஷன் வச்சிருக்காங்க. ஆனா 410ல கையாண்டாலும் தப்பு இல்லை, பிகாஸ் இட் இஸ் ஏ கோகனேட் அஃபென்ஸ். சரியா?
பார்ட்டிசிபென்ட்ஸ் பவித்ரா பிரியதர்ஷினி, நீங்க 412 பத்தி போட்டிருக்கீங்க, அதனால சொல்ல வந்தேன். சரியா? So 410 படி any property in possession whereof has been transferred by cheating does not constitute stolen property in terms of section 410. அது ஏன் இது வரைக்கும் தெரியல. நானும் நிறைய பார்த்துட்டேன். நான் இது சம்பந்தமா ஒரு ஆர்டிகல் எழுதினேன் சிடிசில. ஒரு கிரீன் கலர் நோட் இருக்கும். சிடிசில எழுதின நான் ஒரு ஆர்டிகல், அது ஒரு ஆர்டிகல். அந்த ஆர்டிகல்ல ஏன் வந்து இந்த சீட்டிங்கை பத்தி, சீட்டிங் மூலமா வரக்கூடிய ப்ராப்பர்ட்டி ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லாம இருக்காங்க அப்படி பத்தி ஒரு ஆர்டிகல் எழுதினேன். இன்னொரு நோட்டு கொடுங்க. சிடிசி 2014 ஜேர்னல் செக்ஷன்ல இருக்கும் பாருங்க. கரண்ட் தமிழ்நாடு கேசஸ் 2014 part 6, sorry, part 3 dated 31st December 2014. அப்போ ஃபோர்ஜரியும் அதே மாதிரி தானே சார்? சீட்டிங் லைக் ஃபோர்ஜரியில வர ப்ராப்பர்ட்டியும் ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டியா இருக்க முடியாதானே சார்? ஃபோர்ஜரி மூலமாக வரக்கூடியதா? ஏன்னா நம்ம செக்ஷன் 410ல ஃபோர்ஜரி பத்தியும் சொல்லல இல்ல சார்? ஆமா. இப்போ ஃபோர்ஜரி சீட்டிங் சொல்லுங்க. ரெண்டு மூலமாவே நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி கிடைக்கும்ல சார்? அப்போ அதுக்காக கேக்குறேன். ஃபோர்ஜரிங்கிறது வந்து அஃபென்சஸ் ரிலேட்டிங் டு டாக்குமெண்ட்ஸ், அதான ஃபோர்ஜரி? எஸ் சார். பட் அது மூலமா நமக்கு ஒரு இமூவபிள் ப்ராப்பர்ட்டி கிடைக்கும்ல சார்? அது அஃபென்சஸ் ரிலேட்டிங் டு டாக்குமெண்ட், இது அஃபென்சஸ் ரிலேட்டிங் டு ப்ராப்பர்ட்டி. ரெண்டுமே தனித்தனியான சாப்டர் வச்சிருக்காங்க. பட் பார்ப்போம், அதையும் பார்ப்போம். ஃபோர்ஜரிங்கிறதுக்கு ஏன் வரலங்கிறதையும் பார்ப்போம். சரி, ஒரு இக்னிஷன் தானே, உங்களுக்கு எதெல்லாம் இதில் ஆப்சண்டா இருக்குதுங்கிறத நம்ம இப்போ பார்க்குறோம். அல்லது இது நம்ம ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டினா எல்லாமே ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டின்னு வச்சுப்போம். இப்போ ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் அதை தேடி படிக்கும்போது தான் உங்களுக்கு இந்த செக்ஷனில் உள்ள பிரச்சனைகள் என்னன்னு தெரிய வரும். ஏன் இந்த ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி? ஆனால் எப்போ ஒரு ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி சீசஸ் இட்ஸ் கேரக்டர் டு பி ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டிங்கிறத கடைசியில் சொல்றாங்க. அது 410 இருக்கு பாருங்க. ஒரு ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி எப்போ ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டிங்கிற கேரக்டரை விட்டு வெளியே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, such property subsequently comes into the possession of a person legally entitled to the possession thereof, it then ceases to be stolen property. And நான் உங்ககிட்ட இருந்து ஒரு பொருளை திருடிட்டேன், திருட்டு ப்ராப்பர்ட்டி மீண்டும் உங்க கைக்கு வந்துட்டு, மீண்டும் உங்க கைக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த திருட்டு ப்ராப்பர்ட்டின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா பொசஷன் திருப்பியும் உங்ககிட்டே வந்துட்டு அந்த ப்ராப்பர்ட்டி திருட்டு ப்ராப்பர்ட்டின்னு சொல்ல முடியாது. என்ன பொறுத்தளவுல திருட்டு ப்ராப்பர்ட்டி, உங்களை பொறுத்தளவு திருட்டு ப்ராப்பர்ட்டி கிடையாது. ஸோ திருட்டு ப்ராப்பர்ட்டியே ரெண்டு விதமா பிரிக்கிறான் பாருங்க. ஒன்னு ஓனரோ அல்லது யாரோ ஒருத்தர் இந்த ப்ராப்பர்ட்டி எடுக்கப்படுது. ரெண்டாவது சட்டப்படி யார்கிட்ட அந்த ப்ராப்பர்ட்டி போய் அனுபவம் சேரணுமோ அவன்டே சேருது. சேர்ந்துட்டாலே இட் சீஸ் டு பி a stolen property. அதுக்கப்புறமா அதை ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லக்கூடாது. சொன்னா என்ன அர்த்தம்? அது person who is legally entitled to possession thereof is called as a thief. ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கவன தீஃப்னு சொல்ல முடியாதுல்ல, ஆனா திருடணும் மட்டும் தானே தீஃப்னு சொல்லணும். அதனாலதான் 410 கடைசி 2 வரியில அழகா சொல்லியிருக்காங்க. எப்ப ceases to be stolen property na when it comes to the possession of a person who is legally entitled to possession thereof. எவ்வளவு அழகா வார்த்தையை அமைச்சிருக்கான் பாருங்க. இல்லைன்னா அந்த ப்ராப்பர்ட்டி எப்போதுமே ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டியாவே காட்சி அளிக்கும். அப்படி இருக்கக்கூடாது. அந்த ப்ராப்பர்ட்டி யார் கையில போய் சேரணுமோ அவங்க கையில சேர்ந்துட்டுனா அது ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டிங்கிற கேரக்டரா லூஸ் ஆயிரும். அதை விட்டு வெளியே வந்துடும். சரியா? அடுத்த விஷயம் போலாமா? அடுத்தது, can a person be prosecuted for offenses under section 406 and 420 for same transaction? ரிவீட் பண்ணுங்க சார். person by possession. எது?
சொல்லுங்க சார். கொஸ்டின் மறுபடியும் சொல்லுங்க சார். ஓ, உங்களுக்கு கொஸ்டின் ஏற்கனவே கொடுக்கலையா உங்களுக்கு? இல்ல சார். சார் சார் கொடுத்து வச்சுங்க சார், குரூப்ல போட்டாச்சுங்க சார். சரி சரி. பிடிஎஃபாவே கன்வெர்ட் பண்ணி போட்டாச்சுங்க சார். ஓ மேடம் பாருங்க, குரூப்ல பாருங்க மேடம். சார் எந்த குரூப் சார்? குரூப்ல நாங்க இல்ல நினைக்கிறேன். ஓ அப்படியா? எந்த குரூப்னே தெரியல. குரூப் பேர் சொல்லுங்க சார். ப்ரோலிட்டேரியன் லீடர் சார். ப்ரோலிட்டேரியன் சரி, அவரை கனெக்ட் பண்ணிருக்க காளிதாஸ், அவ்வளவுதானே? எதுவுமே எஸ் சார், ரிசீவ் சார். தேங்க்யூ சார். எதுமா நான் அனுப்பிச்சிடுறேன் சார், திரும்ப அனுப்பிச்சிடுறேன். அவ்வளவுதான். திருப்பி அனுப்பிடுங்க. கனெக்ட் பண்ணி விடுங்க. குரூப்ல கனெக்ட் பண்ணாதானே இப்ப உங்களுக்கு தெரிய வரும். கனெக்ட் பண்ணி விடுங்க சார். காளிதாஸ் சார், நீ செல்வராஜ் சாரை கனெக்ட் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா கொஸ்டின் கனெக்ட் பண்ணிடுறேன் சார். தேங்க்யூ சார். ப்ரோ நே கனெக்ட் பண்ணுங்க ப்ரோ. காளிதாஸ் ப்ரோ. ஒரு மிஸ்டர் அசோக் வேற அந்த ரிப்போர்ட் வைக்காரு. சரியா? இப்ப பாருங்க, கேன் எ பர்சன் பி ப்ராசிக்யூட்டட், குறிச்சிங்க வேணா, கேன் எ பர்சன் பி ப்ராசிக்யூட்டட் ஃபார் அஃபென்ஸ் அண்டர் செக்ஷன் 406 IPC and 420 IPC for same transaction. ஒரே குற்ற நடவடிக்கையில் இந்த டிரான்சாக்ஷன்ங்கிறதுக்கு வந்து எங்கேயும் டெஃபினிஷன் கிடையாது. டிரான்சாக்ஷன்ங்கிறதுக்கு லீகல் டெஃபினிஷன் இன் லீகல் பார்லன்ஸ் நீங்க எங்கேயும் மீனிங் பார்க்க முடியாது. செக்ஷன் 6 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு வாசகம் இருக்கும். செக்ஷன் 6 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல பொதுவாக பாத்தீங்கன்னா வாட் இஸ் மீன் பை டிரான்சாக்ஷன் ஆர் வாட் இஸ் மீன் பை ஆக்ட், செயல் அப்படின்னு பாத்தீங்கன்னா நடவடிக்கை அல்லது செயல். an act or series of acts constitute a single act. இதான் பிரின்சிபிள். ஒரு செயல் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட செயல்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு செயலாக காட்சியளிக்கும். an act or series of acts constitute a single act. அது செக்ஷன் 6ல பார்க்கும் பொழுது ஒன்றிய செயல்னு தமிழ்ல சொல்லுவாங்க. பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ரெஸ்கஸ்டே எவிடன்ஸ் ஆக்ட்ல ஒன்றிய செயல், ஒரு செயல் அல்லது அதன் தொடர்ச்சியாக ஒன்றிய செயல். ஒன்றிய செயல் மீன்ஸ் ஜஸ்ட் பிஃபோர் ஆர் ஆஃப்டர். பிஃபோர் ஆர் ஆஃப்டர் எதுவானாலும் இருக்கலாம். சோ ஒரு செயல், அதன் தொடர்ச்சியான ஒரு செயல் ஒன்றிய காலகட்டத்தில் நடந்தால் அது டிரான்சாக்ஷன் சொல்லப்படுது செக்ஷன் 6ல. வேற எங்கேயுமே இதுக்கான டெஃபினிஷன் கிடையாது. ஆனா நமக்கு இப்ப சேம் டிரான்சாக்ஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சேம், அது ஒரு நடவடிக்கை, அவ்வளவுதான். ஒரே நடவடிக்கையில் ஒருவருக்கு எதிராக 406, 420 கீழ் வழக்கு தொடர முடியுமா? சிங்கிள் டிரான்சாக்ஷன், சேம் டிரான்சாக்ஷன். சிங்கிள் டிரான்சாக்ஷன் இருக்கலாம் ஆர் சேம் டிரான்சாக்ஷன். சேம் டிரான்சாக்ஷன் மீன்ஸ் act or series of act constitute a single act. புரியுதா பார்ட்டிசிபென்ட்ஸ்? சப்ஜெக்ட் ட்ரையா போக கூடாது. பார்ட்டிசிபென்ட்ஸ்? எஸ் சார், அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே. இப்போ ஒரே நடவடிக்கையில் ஒரு நடவடிக்கையின் காரணமாக ஒரு நபர் மீது 406 மற்றும் 420 கீழ் வழக்கு தொடர முடியுமா? என்ன ஆன்சர் சொல்லுங்க. முடியும். முடியும் சார். சார் முடியாது சார். ரெண்டுல ஒண்ணுதான் இருக்க முடியும். ஆமா முடியாது சார். ஏன் முடியாது? ஏன் முடியும்? சார் காரணம் என்ன? முடியாததுக்கும் காரணம் என்ன? யாரு வேணாலும் சீட்டிங் பண்ணலாம் சார். ஒருத்தரை நம்ம வச்சு ஏமாத்தலாம்.
ஆனா ஒருத்தர் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் கீழே வந்து அவருக்கு தண்டிக்கணும்னா அவங்க 2 பேத்துக்குள்ள அந்த உறவு வந்து நம்பிக்கை மூலியமா அவர் வந்து அவர் பாதுகாக்க வேண்டிய அந்த இது இருந்திருக்கணும். அது இருந்து இப்ப ட்ரஸ்டி வந்து ஒரு சீட்டிங் பண்ணி இது பண்றாருன்னா அவர் மேல 406 கீழே போடலாம். ட்ரஸ்டினா அப்போ இந்தியன் ட்ரஸ்ட் ஆக்டுல ஒரு ட்ரஸ்ட் இருக்காமா? ஏஜென்ட் இல்ல ட்ரஸ்டின்னு சொன்னா இந்தியன் ட்ரஸ்ட் ஆக்டுல ட்ரஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட ட்ரஸ்ட்ல ஒரு ட்ரஸ்டீஸ் சொல்றீங்களா? வாட் இஸ் மீன் பை ட்ரஸ்ட்? நம்பிக்கை சார். இன்னொருத்தரோட பெனிஃபிட்டுக்காக ஒருத்தர் செயல்படுறப்போ அந்த பெனிஃபிட்டுக்காக அந்த பெனிஃபிஷரிக்கு எதிராகவே சீட்டிங் பண்றப்ப சார் இப்போ ஏஜென்ட் அவங்க மாதிரி இருக்கிறவங்களும் அதுக்குள்ள சரி, முதல்ல அந்த 2 செக்ஷனுடைய இன்கிரிடியன்ஸ் கொஞ்சம் பார்ப்போம். இது எல்லாமே நம்ம வந்து இன்கிரிடியன்ஸ்ல போய் புரியாம சொல்லக்கூடிய பதில்கள், சரியா? இல்ல நமக்கு எந்த அளவுல புரிஞ்சிருக்கோ அந்த அளவுல சொல்லக்கூடிய பதிலாக தான் இருக்க முடியும். ஆனா நான் சொன்ன உடனே நீங்க ஒண்ணும் இல்ல சொல்லுங்க சார். கிரிமினல் டெஸ்பர்ஸ் முடிஞ்சிருச்சு, பிரிட்ஜ் ஆஃப் ட்ரஸ்ட் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் திருப்பி அவரை சீட் பண்ணுங்கிற ஐடியாவே இல்லை சார். கம்ப்ளீஷன் ஆயிடுறாங்க அஃபென்ஸ், அதுக்கப்புறம் அதை சீட் பண்ணுங்கிற நான் முன்னாடியே அவர் வந்து மாத்திடுறாரு. முதல்ல 406 கம்ப்ளீட் ஆயிட்டு நீங்க எப்படி சொல்றீங்க? ஏன் சீட்டிங் கம்ப்ளீட் ஆயிருக்கப்படாதா முதல்ல? சார் ரெண்டும் டிஃபரெண்ட் அஃபென்ஸ் சார், அதனால சீட்டிங் வந்துச்சுன்னா 406 வராது. ஏன் வராது? அவர் டேரியா ஒருத்தர் சீட் பண்றன்னு ஐடியா வந்துருச்சாவே அவருக்கு அண்டர்டேக்கிங் ப்ராமிஸ் எதுவுமே அங்க கிடையாது. அப்புறம் எப்படி அவரை போய் வந்து அவர் சீட் பண்ண முடியும்? சீட் வந்து எப்படி வேணுமாலும் பண்ணலாம். பிரிட்ஜ் ஆஃப் ட்ரஸ்ட்டை பொறுத்தளவு அவருக்கு வந்து நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஒரு லைபிலிட்டி இருக்குங்க. அவர் வந்து அவர் ப்ராமிஸ் அண்டர்டேக்கிங் பண்ணியிருக்காரு, அதை மீறி செயல்படுறதுனால அது பிரிட்ஜ் ஆஃப் ட்ரஸ்ட்ல மட்டும்தான் வரணும். சார் ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். 406 என்பது ஒரு சொத்து வந்து முழுமையாக சொத்து மட்டும் ஒப்படைக்கப்பட்டிருக்கணும். இதுல வந்து சீட்டிங்ல வந்து உடல் மனம் நற்பெயர் சொத்து தீங்கு விளைவித்தல் காய விளைவித்தல் இதுமே இது வரணும் சீட்டிங்ல. சரி, நம்ம செக்ஷனுக்கு வருவோம். 405ங்கிறது வந்து ப்ரொவிஷன். 405ல தான் கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் ஒரு நபர் நம்பி முழுவதும் சொத்து ஒப்படைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஓகே, இப்போ 405ல 405ங்கிற செக்ஷன் ப்ரொவிஷன் கிளாஸ், அது வந்து ஒரு ப்ரொவிஷன். வாட் இஸ் மீன் பை கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட்னு சொல்லக்கூடிய ஒரு செக்ஷன். அந்த கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்டுக்கு என்ன பனிஷ்மெண்ட் சொல்லக்கூடியது 406. 405 இஸ் ஏ செக்ஷன், 406 இஸ் ஏ பீனல் செக்ஷன். எப்போதுமே சார்ஜ் ஃப்ரேம் பண்ணும்போது நல்லா தெரிஞ்சுக்கங்க, பீனல் செக்ஷன்ல தான் சார்ஜை ஃப்ரேம் பண்ணணும். ஸோ அதனாலதான் நம்ம இங்க கொடுக்கும் போதும் 406ன்னு கொடுக்குறோம், 405ன்னு சொல்லக்கூடாது. ஸோ இப்போ பீனல் செக்ஷனை தான் நம்ம டிஃபைன் பண்றோம். பீனல் செக்ஷனுடைய எக்ஸ்பிளனேஷன் எங்க இருக்குன்னா 405ல இருக்கு. இப்போ 405ல என்ன இன்கிரிடியன்ஸ்லாம் இருந்தால் அது கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் அப்படிங்கிறத பார்க்கணும். பிரீச் ஆஃப் ட்ரஸ்டாக இருந்தால் அது டார்சியஸ் லைபிலிட்டிக்குள்ள போயிடும். நல்லா புரிஞ்சுடுங்க, ஏன் இந்த வார்த்தையை அங்க பயன்படுத்துறான் பாருங்க. 405ல இட் இஸ் எ கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட், அதனாலதான் ஐபிசிக்குள்ள வருது. இட்ஸ் எ மியர் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் சொன்னா இட் அமௌண்ட்ஸ் டு டார்சியஸ் லைபிலிட்டி, சூட் ஃபார் டேமேஜஸ், அங்க போயிடும். ஆக்ஷனபிள் ராங், பட் இட் இஸ் அன் அஃபென்ஸ். இது அஃபென்ஸுங்க போய் தான் 405ல முதல்ல கொடுத்துருக்காங்க, அதுவும் கிரிமினல் அஃபென்ஸ். ஸோ கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் இதாங்க மார்ஜினல் நோட்டுடைய எக்ஸ்பிளனேஷன். இப்போ இதுக்கு என்னென்ன வேணும், வாட் ஆர் த எசென்சியல் எலமெண்ட்ஸ் டு கான்ஸ்டிடியூட் அஃபென்ஸ் அண்டர் செக்ஷன் 405. ஃபர்ஸ்ட் என்ன வேணும்னு கேட்டீங்கன்னா, இன் எனி மேனர் என்ட்ரஸ்டட் வித் ப்ராப்பர்ட்டி, எந்தாவது ஒரு வழியில ஒரு ப்ராப்பர்ட்டியை ஒருத்தட்ட ஒப்படைக்கணும். எனி மேனர் என்ட்ரஸ்டட் வித் ப்ராப்பர்ட்டி, நல்லா புரிஞ்சுக்கிட்டே வாங்க. இது எப்படியெல்லாம் 420ல டிஃபர் ஆகுதுன்னு நீங்களே யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இங்க வரும் பொழுது எனி மேனர் என்ட்ரஸ்டட் வித் ப்ராப்பர்ட்டி ஆர் வித் எனி டொமினியன் ஓவர் த ப்ராப்பர்ட்டி, நேரடியாக ப்ராப்பர்ட்டி ஒப்படைக்கணும் கட்டாயம் கிடையாது.
ப்ராப்பர்ட்டி ஒரு இடத்துல இருக்கு, ஆனா அதனுடைய கண்ட்ரோலை ஒருத்தர் ஒப்படைச்சிக்கலாம். ப்ராப்பர்ட்டி லொக்கேட்டட் சம்வேர் எல்ஸ். பட் அந்த கண்ட்ரோல்ங்கிறது இந்த ப்ராப்பர்ட்டியோட டொமினியனை ஒரு ஒப்படைக்கும் போது ப்ராப்பர்ட்டியை நேரடியாக ஒப்படைக்கணும்னு அவசியம் இல்லை, அதனுடைய கட்டுப்பாட்டை ஒருத்தர் ஒப்படைச்சிடுறீங்க. ஸோ டொமினியன் ஓவர் த ப்ராப்பர்ட்டி. ஸோ இங்க என்ன தேவைன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்ட்ரஸ்ட்மெண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இஸ் எசென்சியல். என்ட்ரஸ்ட்மெண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இஸ் எசென்சியல். அப்படியே நீங்க வந்து 415 போங்க, இது அப்படியே வச்சுங்க. 415 ஐபிசிக்குள்ள போங்க. 415 ஐபிசில என்ன சொல்றான்? சீட்டிங் whoever by deceiving any person. முதல்ல ஏமாத்தணும். deceiving any person. அங்க என்ட்ரஸ்ட்மெண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, அங்க ஏமாற்றம் கிடையாது. ஏமாற்றம் அங்க ப்ராப்பர்ட்டியை ஒப்படைச்சதுக்கு அப்புறம் தான் ஏமாத்தணும். ஆனா இங்க ப்ராப்பர்ட்டி ஒப்படைக்க முன்னாடியே அவனை ஏமாற்றணும். deceiving any person. அப்ப இங்க பாருங்க, deceiving any person அப்படின்னா என்ன செய்றாங்க? induces the person so deceive to deliver any property. சோ இங்க என்ட்ரஸ்ட்மெண்ட் இருக்குதா? இல்ல. இங்கே என்ட்ரஸ்ட்மெண்ட் இருக்குங்க. டெலிவரி பண்ணிடலாங்க அந்த ப்ராப்பர்ட்டியை. டெலிவரிக்கும் என்ட்ரஸ்ட்மெண்ட்டுக்கு என்ன பெரிய வித்தியாசம்? என்ட்ரஸ்ட்மெண்ட் இருக்கு. செக்ஷன் 415லயும் என்ட்ரஸ்ட்மெண்ட் இருக்கு, 406லயும் என்ட்ரஸ்ட்மெண்ட் இருக்கு, 405லயும் என்ட்ரஸ்ட்மெண்ட் இருக்கு. பட் இந்த என்ட்ரஸ்ட்மெண்ட்ல ஒரு வித்தியாசம் இருக்கு ரெண்டுக்கும். 405 என்ட்ரஸ்ட்மெண்ட் வந்து வாலண்டரி என்ட்ரஸ்ட்மெண்ட். 415 என்ட்ரஸ்ட்மெண்ட் பை இன்டியூஸ்மெண்ட். எப்படி வித்தியாசப்படுத்துறாங்க பாருங்க செக்ஷன். So fraudulently or dishonestly induces a person so deceive to take any property. So 405ல voluntary entrustment இருக்கும், 415ல வந்து entrustment by deception or inducement இருக்கும். அப்ப entrustmentலயே ரெண்டு வித்தியாசம் வந்துட்டு பாருங்க இந்த ரெண்டு செக்ஷனுக்குள்ள. ஃபர்ஸ்ட் இன்கிரிடியன்ட் தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். அடுத்தல பாருங்க 415ல dishonestly misappropriates or convert to his own use that property, or dishonestly uses or dispose of that property in violation of any direction of law. So இங்க வாலண்டரி என்ட்ரஸ்ட்மெண்ட்ல வரக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி, அதை என்ன பண்றாரு அந்த ஆளுனா, யார்கிட்ட ஒப்படைக்கப்பட்டது அந்த ஆள் என்ன பண்றாருன்னா மிஸ்அப்ரோப்ரியேட் பண்றாரு, அல்லது அவருடைய சொந்த யூஸுக்கு அதை மாத்திக்கிறாரு, அல்லது அந்த ப்ராப்பர்ட்டிய எந்த வகையில பாதுகாக்கணும்னு சட்டம் சில நெறிமுறைகளை சொல்லி இருக்கிறதோ அந்த நெறிமுறைகளை அவர் ஃபாலோ பண்ணல, அல்லது சட்டப்படியான ஒரு ஒப்பந்தம் வெளிப்படையாகவும் உட்கிடையாகவும் இருக்கும் பொழுது அதன்படி அவர் நடந்து கொள்ளவில்லை, அந்த நம்பிக்கையின் பேரில் நடந்து கொள்ளை அப்படின்னு சொன்னா 405ல என்னெல்லாம் முக்கியமானது? ஃபர்ஸ்ட் என்ட்ரஸ்ட்மெண்ட், ரெண்டாவது வாலண்டரி என்ட்ரஸ்ட்மெண்ட். அப்படி என்ட்ரஸ்ட்மெண்ட்ல இருந்த ப்ராப்பர்ட்டியை தான் அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய உபயோகத்துக்கு பயன்படுத்துறாரு அல்லது மிஸ்அப்ரோப்ரியேட் பண்றாரு. அப்படி பண்ணும் பொழுது அந்த ப்ராப்பர்ட்டி எப்படிப்பட்ட ப்ராப்பர்ட்டின்னு கேட்டீங்கன்னா, அது சில டைரக்ஷன் ஆஃப் லா படி அதை டீல் பண்ண வேண்டிய ப்ராப்பர்ட்டி. அப்படி அவர் டீல் பண்ணவில்லை. இதை இப்படியே வச்சுட்டு நீங்க 415க்கு போங்க. induce deceive to deliver the property to any person or to consent that any person shall retain any property, intentionally induces a person so deceive to do or omit to do anything. அந்த பாதிக்கப்பட்டவன் இருக்கான் பாருங்க, ஏமாற்றப்பட்ட நபர், அவனை எப்படி தூண்டணும்னா சில விஷயங்களை செய்ய சொல்லி தூண்டணும், அல்லது சில செயல்களை செய்ய விடாமல் ஒமிட் பண்ணதுக்கு தூண்டணும். அங்க எப்போதுமே தேவை இன்டியூஸ்மெண்ட். ஸோ அங்க வாலண்டரி நேச்சர்ல அந்த டிரான்சாக்ஷன் எப்பொழுதுமே நடக்காது. டிசப்ஷன் அண்ட் இன்டியூஸ்மெண்ட் மட்டும் இருக்கும் சீட்டிங்ல. பட் வாலண்டரி நேச்சர்லயே தான் நடக்கும் 405ல கூடிய அஃபென்ஸ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த ரெண்டு தான் பேசிக் டிஃபரன்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சீட்டிங்ல என்ன இருக்கும் பாருங்க, act or omission causes are likely to cause damage or harm to that person in body, mind, reputation or property said to cheat. என்ன தேவைப்படுது? damage or harm that person in body, mind or reputation of the property. So இந்த மூன்றுல ஏதாவது ஒண்ணு அது நடக்கணும். நடந்தால்தான் அது சீட்டிங். பட் நீங்க 405ல பாருங்க, இது எதுவுமே இருக்காது, ஒண்ணுமே கிடையாது. சரி, அடுத்த கொஸ்டின் வருவோம்.
இப்ப 405 பொறுத்த அளவுல டிசானஸ்ட்லி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. டிசானஸ்டிக்கு நீங்க எங்க போகணும்? செக்ஷன் 24 பாருங்க. செக்ஷன் 24 பாருங்க. டிசானஸ்டின்னு சொல்லும் பொழுது whoever does anything with the intention of causing wrongful gain to one or wrongful loss to another. fraudulent in அடுத்த செக்ஷன் இருக்கு பாருங்க 25. அதுல to do a thing fraudulently if he does that thing with intent to defraud but not otherwise. So 25 பொறுத்த அளவுல wrongful loss or wrongful gain வேணுங்கிற அவசியம் இல்லை 25ல fraudulentlyல. But dishonestyல there must be a wrongful loss to one person and a wrongful loss to another person. In absence of which section the term dishonesty will not be attracted. Dishonestyங்கிற வார்த்தையே வந்து அட்ராக்ட் ஆகாது அப்படின்னு சொன்னா, இப்ப இங்க பாருங்க 405ல wrongful loss ஏதான் வேணும்னு சொல்லியிருக்காங்களா? wrongful loss பத்தியோ wrongful gain பத்தியோ 405ல இல்ல. பட் 415ல cause or damage to a person in body, mind or reputation சொல்லும்போது whoever deceiving any person fraudulently or dishonestly, section 24-25 ரெண்டுமே அங்க இருக்கும். எங்க? செக்ஷன் 415ல 24-25 ரெண்டுமே இருக்கும். ஆர் தான் ஏதாவது ஒண்ணு இருக்கும். ஆனா இங்க டிசானஸ்டி மட்டும் தான் இருக்கும். எங்க? 405ல. அப்ப டிசானஸ்டி இருந்தா wrongful loss or gain வேணும். சீட்டிங்ல wrongful loss இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். சோ இப்ப ரெண்டுக்குள்ள டிஸ்டிங்ஷனை பார்த்துருங்க. என்ட்ரஸ்ட்மெண்ட், வாலண்டரி என்ட்ரஸ்ட்மெண்ட். இங்க இன்வாலண்டரி என்ட்ரஸ்ட்மெண்ட் டியூ டு டிசப்ஷன், டியூ டு இன்டியூஸ்மெண்ட். இங்க wrongful loss or cause damage to the property. ஏன்னா இங்க dishonestly or fraudulently, அங்க only dishonestly. So இந்த ரெண்டு டிஃபரன்ஸ் இருக்குது. So ரெண்டு செக்ஷனும் they are having separate entity. ஒன்றுக்கொன்று எந்த வகையில் தொடர்பு கிடையாது. ஒவ்வொன்றும் வெவ்வேறு மதமா பரிணாமிக்கக்கூடிய செக்ஷன்ஸ். So they both the sections are traveling in different two directions. To somewhat there seems to be overlapping against each other. ரெண்டு செக்ஷனையும் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒன்று போல் காட்சியளிக்கும். ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா ரெண்டும் வெவ்வேறு டிராவல் தான் பண்ணும். ஒன்றுக்கு ஒன்று எந்த சம்பந்தமும் இருக்காது. இப்போ ஒரே டிரான்சாக்ஷன்ல கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்டுக்கும் 420க்கும் நம்ம ப்ராசிக்யூட் பண்ண முடியுமா? பண்ணலாம். எப்படிங்க பண்ண முடியும்? நீங்க வாலண்டரி இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துட்டீங்கன்னா இன்டியூஸ்மெண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் வராது. நீங்க இன்டியூஸ்மெண்ட்ல இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா வாலண்டரி இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல. முதல் பாயிண்டே பாருங்க, 405க்கும் 415க்குள்ள வித்தியாசம். நீங்க ஏமாற்றுதன் மூலமாக நீங்க ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட் பண்ண போறீங்களா, அல்லது நீங்க வாலண்டரி இன்வெஸ்ட் பண்ண போறீங்களா? வாலண்டரி இன்வெஸ்ட் பண்ணா 405, இன்டியூஸ் பண்ணுமா ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 415. அப்ப ஏதாவது ஒரு செக்ஷன் தான் நீங்க கொண்டு வர முடியும். ரெண்டுல எப்படி ப்ராசிக்யூட் பண்ணுவீங்க? புரியலையா பார்ட்டிசிபென்ட்ஸ்? புரியுதுங்க சார். ரெண்டுத்தோட இன்கிரீடியன்ஸும் டிஃப்ரெண்டா இருக்கு சார். ரெட் வித் போடலாமா சார்? 406 ரெட் வித் 420 எப்படி போட முடியுங்க? வராது. ரெட் வித் எப்படிங்க? ரெட் வித்னா என்னங்க அர்த்தம் சார்? இதனோட உடனிணைந்த குற்ற அப்படின்ற மாதிரி இருக்கு. கான்செப்ட்டுக்கு என்ன அர்த்தம்? செயல்தடைய ஒரு ஒன்றிணைந்த. ஆமா, ஒரு செயல் செய்யப்பட்டிருக்கும். அந்த செயல் செய்தவனுடன் ஆனா செயலை செய்யவில்லைங்கிறதுக்காக அவனை வந்து எஸ்கேப் பண்ண முடியாது. செயல் செய்தவனோடு ஒன்றிணைந்து அவனுக்கு வந்து குற்றச்சாட்டை கொடுக்கணும். செக்ஷன் 34, செக்ஷன் 149, செக்ஷன் 210, 201 இதெல்லாம் தான் ரெட் வித்துக்குள்ள வரும். இந்த ரெண்டும் ரெட் வித்துக்குள்ள எப்படி வரும்? பேசிக்காவே ரெண்டோட இன்கிரீடியன்ஸ் டிஃப்ரெண்ட்டுங்க. ஏதாவது இன்கிரீடியன்ஸ் நான் இவ்வளவு அழகா உங்களுக்கு விளக்கியிருக்கேன். இன்கிரீடியன்ஸே ரெண்டு செக்ஷனுக்கு வெவ்வேறு இருக்கும்போது ஒரே முதல்ல ஒன்னே ஒன்று கேட்கிறேன், நீ வாலண்டரியா ப்ராப்பர்ட்டியை இன்ட்ரெஸ்ட் பண்றானா விக்டிம், அல்லது இன்வாலண்டரியா இன்ட்ரெஸ்ட் பண்றானா? இன்வாலண்டரியா இன்ட்ரெஸ்ட் பண்றானா 415க்கு தான் அஃபென்ஸ்,
வாலண்டரியா இன்ட்ரெஸ்ட் பண்றாங்கன்னா 405 தான் அஃபென்ஸ். இப்போ எப்படி ரெண்டையும் ஒன்னா சொல்ல போறீங்க? நான் வாலண்டரியாகவும் இன்வாலண்டரியாகவும் இன்ட்ரெஸ்ட் பண்ணணும்னு சொல்ல போறீங்களா விக்டிம? அப்படி பண்ண முடியுமா? அது கான்ட்ரரி டு த காமன் சென்ஸ். அதனாலதான் அவன் செக்ஷன் 2லயும் வித்தியாசப்படுத்துறான். ஸோ ஒரு டிரான்சாக்ஷன்ல நீங்க 420 அஃபென்ஸுக்கு ப்ராசிக்யூட் பண்ணீங்கன்னா 406க்கு பண்ண முடியாது. 406க்கு பண்றீங்கன்னு சொன்னா 420க்கு பண்ண முடியாது. பிகாஸ் தி இன்கிரியன்ஸ் ஆஃப் போத் த செக்ஷன்ஸ் ஆர் டு சம் எக்ஸ்டென்ட் ஓவர்லாப்பிங், பட் தே ஆர் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். இதான் அதுக்கான விட. தே ஆர் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். ஒன்றுக்கு ஒன்று தொடர்பே கிடையாது. சரியா? எவ்வளவு நிறுத்திக்கிடுவோமா? சார் இப்போ ஒரு கம்பெனில வந்து ஒரு டிரைவர் டவுட் சார். சொல்லுங்க சொல்லுங்க சார். இப்போ ஒரு கம்பெனில ஒரு எம்டி வந்து ஒரு தப்பு பண்றாரு சார். அவர் இன்னும் ஒரு வெண்டார் கூட சேர்ந்து பண்ணும்போது அவருக்கு 406 வரும். அந்த தேர்ட் பார்ட்டி வெண்டாருக்கு வந்து 420 வரும்ல சார், சேம் டிரான்சாக்ஷன். பட் இந்த எம்டிக்கு வந்து 406 வரும். என்ன பர்சன் இன்ட்ரெஸ்டட் வித் தி ப்ராப்பர்ட்டி ஆர் டாமினன்ட் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி. பட் அவர் இன்னொரு கம்பெனி கூட சேர்ந்து ஒரு ஃபோர்ஜரி பில்லோ ஒரு ஃபோர்ஜரியா ஒரு கன்செஷன் கொடுத்து ஒரு ராங்ஃபுல் கெயின் அடைகிறாருன்னா அப்ப அந்த கம்பெனிக்கு வந்து 420 வரும். அவன் அப்பட்டாரம் வருவான். அவன் ஏன் 420க்கு வரான்? கம்பெனி வந்து 420 போடுறாங்க சார். அந்த பர்சனுக்கு வந்து அபிஷியல் கெபாசிட்டில இருக்கிறவருக்கு 406 போடுறாங்க சார். இட்ஸ் a case for discharge. ஓகே சார். வெஹிக்கிள் இஎம்ஐல எடுத்துக்கிறாங்க. அது வெஹிக்கிள் இஎம்ஐல எடுத்துக்கிறாங்க. அதை திருடிட்டாங்கன்னா தெஃப்ட்ல வருமா? எதுல சார் வரும்? அது தெஃப்ட் வராது சார். எதுல சார் வரும்? ஒரு விஷயம் இருக்கு அதுல. கேன் a man commit theft of his own property? ஒரு பாயிண்ட் இருக்கு. Can a man transfer his own property to himself? Section 5 TP Act. எல்லாமே பணம் கட்டி முடிச்சாதான் அவன் சொந்த ப்ராப்பர்ட்டி சார். Until the last installment is to be paid, the financier would have been the legal owner of the property. So legal owner அவருடைய ப்ராப்பர்ட்டியை எடுக்கிறாரு. ஆனா சில நேரங்கள்ல a man can commit of his own property. சில நேரங்கள்ல மட்டும். இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்ககிட்ட வாலண்டரி இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு ப்ராப்பர்ட்டியை உங்ககிட்ட கொடுத்துருக்கேன், என் ப்ராப்பர்ட்டியை. அந்த ப்ராப்பர்ட்டியில உங்களுக்கு எனக்கும் ஷேர் இருக்கு. இப்ப நான் உங்களுக்கு தெரியாம அந்த ப்ராப்பர்ட்டி எடுத்து வந்தேன்னு வைங்க, I will be prosecuted for offense of theft. Though it's a property of mine, அது என்னுடைய ப்ராப்பர்ட்டி, ஈக்குவல் ஷேர் எனக்கு இருக்கு, இருந்தா கூட அது தெஃப்ட்டுக்கு வந்துடும். அதான் கேட்டான், கொஸ்டின் இப்படிதான் கேட்டான். கேன் எ மேன் கமிட் தெஃப்ட் ஆஃப் ஹிஸ் ஓன் ப்ராப்பர்ட்டி? எப்படி கேன் எ மேன் டிரான்ஸ்ஃபர் எ ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஹிஸ் ஹிம்செல்ஃப் ஆஃப் ஹிஸ் ஓன் டு ஹிம்செல்ஃப் அண்டர் செக்ஷன் 5 டிபி ஆக்டோ? அந்த மாதிரி இங்க ஒரு கேள்வி இருக்கு. ஸோ இப்ப ஒரு ஃபைனான்சியர் வந்து டியூ டு த டிஃபால்ட் ஆன் த சைட் ஆஃப் த ஹையரர் இந்த ப்ராப்பர்ட்டியை சீஸ் பண்றான் அல்லது ரெக்கவர் பண்றான்னு சொன்னா, இஃப் தேர் இஸ் நோ அதர் அஃபென்ஸ், அவர் ப்ராப்பர்ட்டி ஓனர் எந்த செக்ஷன்ல சார் வரும்? ஹெச்பி அக்ரிமெண்ட் இருக்கு சார், ஹையர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் இருக்குல்ல. ஓகே சார். அதுல இருக்கு. சோ as per agreement னு சொல்லலாம். கான்ட்ராக்ட், இட் இஸ் a legal contract. ஓகே சார். தற்காலிகமா ஒப்படைக்கப்பட்ட பொருள் தான் அது. அதுதான் சார். எந்த ப்ரொவிஷன் சொல்லணும் வந்து ஹையர் இருக்கும் சார், ஓனர்ஷிப் வந்து ஃபைனான்சியர் இருக்கும். ஓகே சார். ஓகே, தேங்க் யூ. ஆமா சார். எஸ் சார், தேங்க் யூ சார். அந்த டியூ ஃபுல்லா கட்ட பிறகுதான் ஓனர்ஷிப் வந்து சார். அதுதான் சார். எந்த ப்ரொவிஷன் கேக்குறேன் சார், ப்ரொவிஷன் கேக்குறேன், நீங்க சொல்றீங்க கான்ட்ராக்ட் எக்ஸ்பிளேஷன். ஓகே சார். அப்புறம் ஹெச்பி அக்ரிமெண்ட்லயே ஒரு வார்த்தை இருக்கும், ஒரு கண்டிஷன், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல ஒன்னு இருக்கும். சொல்லுங்க. கான்ட்ராக்ட் ஆக்ட் பார்த்தா தெரியும். தெரியும் சார். சில லோவர் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் படிச்சதுல சார் நீங்க சொன்ன மாதிரி சார் ஃபேக்ட்
சில ஃபேக்ட்டுக்கு 406 அண்ட் 420லயே சார்ஜ் பண்ணி சிலதில் அக்யூட்டிவ் பண்ணியிருக்காங்க, சிலதில் கன்விக்டும் பண்ணியிருக்காங்க சார். சில ஃபேக்ட் வேணா சொல்றேன்னு கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுங்க சார். ஒரு ஃபேக்ட் வந்து அந்த நகைக்கடையில வந்து போய் சீட்டு கட்டுறது, அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க அந்த நகைக்கடையை மூடிட்டு போயிடுறாங்க, அதுக்கான பெனிஃபிட் அவங்களுக்கு கிடைக்கல, அது ஒரு ஃபேக்ட் சார். அப்புறம் வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு பணம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஏமாத்திட்டு ஓடிடுறாங்க, பணம் கொடுக்கல. இந்த 2 ஃபேக்ட்டுக்குமே வந்து 406 அண்ட் 420 போட்டு சார்ஜ் பண்ணி அவங்க கன்விக்டே பண்ணியிருந்திருக்காங்க சார். அது எப்படிங்க சார்? எனக்கு கொஞ்சம் அது இல்லீகல் கன்விக்ஷன். நான் டிஸ்சார்ஜ் வாங்கியிருக்கேன் கேசஸ்ல. ஓகேங்க சார். அப்ப அது எதுனா சார் ஏங்க நீங்க ஏதாவது சொல்ல முடியும்? அப்ப அது 420ல மட்டும் தானே சார் வரும்? அது அந்த டிபெண்டிங் அப்பான் தி ஃபேக்ட்ஸ் ஆஃப் தி கேஸ். 420 தான் வருமா அப்படிங்கிறது வந்து ஃபேக்ட் ஆஃப் த கேஸ் பொறுத்து தான் முடிவு பண்ணணும். ஏதோ ஒண்ணுதான் வர முடியுங்க. ஒரு என்ட்ரஸ்ட்மெண்ட் தான் ரெண்டுலயும் இருக்கு. ஒன்னு வாலண்டரி என்ட்ரஸ்ட்மெண்ட், இன்வாலண்டரி என்ட்ரஸ்ட்மெண்ட். இன்வாலண்டரியா இருந்தா 415, வாலண்டரியா இருந்தா 405. அவ்வளவுதான். ஓகே சார். ஓகே சார். ஓகே, தேங்க் யூ சார். சார் நான் ஒரு क्वेश्चन பேப்பர் கிராஸ் பண்ண அந்த ஒரு क्वेश्चन கேட்க. என்னமா? ஒரு டாக்டர் இருக்காங்க சார், அவங்க வந்து போலி டாக்டர். ஆனா அவங்க கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்து யாருமே வந்து நான் இவங்களால பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு யாரும் எவிடன்ஸ் கொடுக்கல. அப்படின்னா இவங்கள கன்விக்ட் பண்ணலாமா இல்ல இவங்க எப்படி சார்? அது வந்து ஹிடன் விக்டிம்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. என்னது? ஹிடன் விக்டிம், ஃபியூச்சர் விக்டிம்னு 2 பேர் இருக்கான். ஹிடன் விக்டிம் அண்ட் ஃபியூச்சர் விக்டிம். ஃபியூச்சர் விக்டிமுக்கு அவன் மேல ப்ராசிக்யூட் பண்ணிடலாம். அவன் யாரே ஒருத்தனை கொல்ல போறான் எதிர்காலத்துல. ஏன்னா பிகாஸ் ஹி இஸ் நாட் ஏ குவாலிஃபைடு டாக்டர். சரியா? குவாலிஃபைடு டாக்டரே கொல்லுவாரு. குவாலிஃபைடு டாக்டர் கொண்டா 304A 304க்கு வந்துருவாரு, அது வேற விஷயம். பட் இவன் குவாலிஃபைடு டாக்டரே கிடையாது. குவாலிஃபைடுனே சொல்ல முடியாது. அவன் குவாலிஃபைடு டாக்டர்னே சொல்ல முடியாது. இவன் நாட் அட் ஆல் ஏ டாக்டர். சோ இவன் ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறான், யாருமே சாகலன்னு சொன்னா யாரோ ஒருத்தன் ஃபியூச்சர்ல சாகலாம்ல. இவனுடைய ஆக்ட் வந்து டுவர்ட்ஸ் ஃபியூச்சர் விக்டிம். விக்டிம்ல நிறைய வகை இருக்குங்க. சிங்கிள் விக்டிம், டபுள் விக்டிம், டெர்ஷியரி விக்டிம், ஹிடன் விக்டிம், ஃபியூச்சர் விக்டிம் அப்படின்னு விக்டிம்ல நிறைய இருக்கு. சார் as per sir, good evening sir. Sir, சொல்லுங்க சார். Sir, as per Medical Act, once to have is not capable, is not a medical practitioner as per AMC Medical Councils Act. அதுவே வந்து இட் இஸ் வந்து டெப்யூட்டி டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் ஆர் ஹூ இஸ் அன் அத்தாரிட்டி ஆஃப் த மெடிக்கல் இதில் டிஎம்சியில் அவங்க வந்து ஜஸ்ட் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட அவர் ஆஸ் டாக்டரா வந்து ரெஜிஸ்டர் பண்ணலனாலே அதுவே ஒரு அஃபென்ஸ் தான், கம்ஸ் அண்டர் அஃபென்ஸ் வந்துருவாரு இல்ல சார்? நிறைய ஸ்பெஷல் ஆக்ட்லயும் இருக்கு சார், ஐபிசி இருக்கு சார், எல்லா இடத்துலயும் வரும். அவர் வந்து டாக்டர், அதே ஒரு அஃபென்ஸ். இட் மேபி இன் ஃபியூச்சர்ல நீங்க சொன்னமே இஸ் வெரி கரெக்ட். அவர் ஒரு ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு அவர் இஸ் நாட் ஏ கேப்பபிள் பர்சன் ஆஸ் பர் மெடிக்கல் கவுன்சில்ஸ் ஆக்ட். அதுக்கு பிறகு அவர் அதை மீறி கொடுக்கறது இட்ஸ் அன் அஃபென்ஸ். ஃபியூச்சர்ல எனி ஒன் ஆஃப் விக்டிம் கேன் அஃபெக்டட் இன் ஃபியூச்சர். அதுதான் சார். சார் எந்த செக்ஷன் ஆஃப் ஐபிசி எந்த செக்ஷன்ல சார் வருது? எது அஃபென்ஸ்? எந்த செக்ஷன்ல அஃபென்ஸ் வருது? அஃபென்ஸ் எந்த செக்ஷன்ல சார்? அதுல இந்த பப்ளிக் நியூசன்ஸ் சம்பந்தப்பட்டது வரும். பப்ளிக் நியூசன்ஸ் சம்பந்தப்பட்டது இருக்கு. அந்த டேஞ்சரஸ், இந்த எக்ஸ்ப்ளோசிவ்ஸ், அந்த மாதிரி இதை மெட்டீரியலை பயன்படுத்தக்கூடியது இருக்குல்ல, அதுலலாம் ஒரு செக்ஷன் வரும். நான் எக்ஸாக்டா வேணா பார்த்து சொல்றேன், பட் சாப்டர்ல இருக்கு. இல்ல சார், எனக்கே இந்த டவுட் வந்துச்சுன்னா, ஒருத்தருக்கு ராங்ஃபுல் கெயின், ஒருத்தருக்கு ராங்ஃபுல் லாஸ் இருந்தா தானே அவங்கள வந்து நம்ம பனிஷ் பண்ண முடியும். சோ அதனால எனக்கு இந்த டவுட் வந்துச்சு. டாக்டருக்கு அதுமே 406 தான் வரும். ராங்ஃபுல் லாஸ் வேற அஃபென்ஸ் வந்ததுன்னா ராங்ஃபுல் லாஸ், ராங்ஃபுல் கெயின் தேவையில்லாமா? 405, 415க்கு தானமா ராங்ஃபுல் லாஸ், ராங்ஃபுல் கெயினை பத்தி பாக்குறோம். இன்ஜுரியஸ் டு ஹெல்த்னா ராங்ஃபுல் லாஸ் நிறுத்துவீங்களா? அது அஃபென்சஸ் ரிலேட்டிங் டு ப்ராப்பர்ட்டி. எது 405, 415லாம் வந்து அஃபென்சஸ் ரிலேட்டிங் டு ப்ராப்பர்ட்டி. நீங்க சொல்றது அஃபென்சஸ் அஃபெக்டிங் த ஹியூமன் பாடி.
சாப்டர் அப்படியே வச்சிருக்கான், ஹெட்லைனை போட்டு பாருங்க. ஓகே. மெடிக்கல் கவுன்சில் ஆக்ட்ல தான் சார் போட்டிருக்காங்க. இது சம்பந்தமா ஒரு கேஸ்ல ஒரு லாயர் கோட் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு சார். அப்புறமா குரூப்ல கூட அப்லோட் பண்ணிக்கிறேன் சார். போட்டு விடுங்க. இதே சேம் ஃபேக்ட் தான் சார். எடுக்கலாம். ஓகே சார். காளிதாஸ் ப்ரோ ஆட் பண்ணி விடுங்க ப்ரோ குரூப்ல. ரெண்டு क्वेश्चन இருக்கு, கொஞ்சம் டைம் ஆகும், ரெண்டு நாள் பாப்போம். ஓகே. அண்ணா என் பேரு குரூப்ல ஆட் பண்ணி கொடுங்க. செல்வராஜ். காளிதாஸ் தான் இவா ஹோஸ்ட் நினைக்கிறேன். காளிதாஸ் சார் லிங்க்ல சார் நான் பண்ணி விடுறேன் சார். எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, எந்த நம்பர்ல லிங்க் வந்துச்சு அந்த நம்பர் மெசேஜ் பண்ணுங்க, பண்ணி விட்டுறேன் சார். கண்டிப்பா சார். தேங்க்யூ வெரி மச் சார். மோர் தென் 2 மணி நேரத்துக்கு மேல ரொம்ப ஓகே உங்களை டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்காக எடுத்து கொடுத்தீங்க சார். இன்னும் முடியல, அந்த அறிவை தோண்ட போயிட்டே இருக்குங்க சார். ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்குங்க சார். ஒரு நாளைக்கு மறுபடியும் இன்னொரு நாளைக்கு எடுங்க சார். சரி மீண்டும் ஒரு நாளைக்கு. ஓகே எடுங்க சார். கண்டிப்பா. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஹலோ ப்ரோ. தேங்க்யூ சார். கிளாஸ் ஃபைண்ட் பண்ணிக்கலாம் சார். ஓகே தேங்க்யூ. தேங்க்யூ பார்ட்டிசிபென்ட்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். காளிதாஸ் ப்ரோ சொல்லுங்க. காளிதாஸ் ப்ரோ நீங்க சொல்லுங்க. உங்க நம்பர் என்கிட்ட இல்ல ப்ரோ, அதான் ஆட் பண்ணி விடுறது. அப்படிங்களா? நீங்க நான் நம்பர் சொல்றேன், நோட் பண்ண மெசேஜ் பண்ணுங்க, நான் ஆட் பண்ணுவேன். ஒன்னும் இல்லைங்க சார். இப்போ லிங்க் வந்துச்சு இல்லைங்க சார், லிங்க்ல ஒரு ஃபார்ம் இருக்கும் பாருங்க, அதை ஃபில் பண்ணி உள்ள வந்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக் குரூப்ல ஜாயின் ஆகிக்கலாம். லிங்க் கீழே வந்து ஒரு ஃபார்ம் இருக்கும், அதை ஃபில் பண்ணி உள்ள வாங்க, குரூப்ல ஆட்டோமேட்டிக்கா லிங்க் வந்துடும், ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் வித் கோடுன்னு காட்டுதுல, அதுலயா? எப்படிங்க சார்? ஜாயின் வித் கோட் அப்படின்னு சொல்லி காட்டுதுல, அதுல வரணுமா? அதேதான். அதுல வாங்க, உள்ள பண்ணீங்கனாலே அதுல ஃபார்ம் வரும், ஃபில் பண்ணி உள்ள வந்துருங்க. அப்படிலாம் நம்ம குரூப் மெம்பர்ஸ் இருக்காங்க, அதை ஆட் பண்ணிடுவாங்க. அதுக்குள்ள ஃபார்முக்குள்ள உள்ள வந்து நம்பரை நோட் பண்ணுவாங்க. நம்பர் கொடுங்க. நம்பர் சொல்லுங்க சார். சார் ஒன்னும் இல்லை, இந்த குரூப் அந்த ஃபார்ம் இருக்குல்ல சார், கூகுள் ஃபார்ம் ஒன்று இருக்கும் பாருங்க சார், நம்ம லிங்க் கீழே இருக்கும். அந்த ஃபார்முக்கு அதில் ஃபில் பண்ணி உள்ள வந்தீங்கனாலே குரூப்ல ஆட் ஆகிக்கலாம் சார் ஆட்டோமேட்டிக்கா. சார் நீங்க நம்பர் சொன்னீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும், தேடி கண்டுபிடிக்க. ஓகே நான் சொல்றேன் சார். 9488 73 72 சார். நோட் பண்ணிட்டீங்களா? 737271 சார். மெசேஜ் பண்ணுவோம், நான் ஆட் பண்ணுவேன்.